டெலிகம்யூனிகேஷன். தற்சமயம் ஏஐ என்ஜினியராக ஏஆர் அரேபியா நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். மேற்கொண்டு இந்த நிகழ்வினை நடத்துவதற்கு நான் அழைப்பது எம்ஐ அப்தஸ் அப்சர். ஹலோ, அப்தஸ் நானா? ஹலோ, வெயிட் a minute, continue. Assalamualaikum, good evening once again. So I would like to invite Mr. Akhtar Absar from University of Moratuwa, Electronic and Telecommunication Engineering, who is now currently working as an AI engineer at AI Arabia. So he is our resource person for today, and he will take the event from now on. Akhtar Nana, Assalamualaikum. Alaikum assalam. Sharaf. நீங்க இந்த கொண்டு போனா சரி, இன்ஷா அல்லாஹ். வாய்ஸ் கிளியர் ஆயிக்குதா? ஆமாம், கேக்குது. ஓகே. செஷன் தமிழ்ல கண்டினியூ பண்ணி ஓகே தானே? ஆமாம் ஆமாம் ஆமாம், ஓகே. நான் நார்மலாக ஒரு ஸ்க்ரீன் ஸ்லைட் செஞ்சுக்கிறேன், அதை கொஞ்சம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்க்ரீன் விசிபிள் தானே? விசிபிள். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். பொதுவாக எனக்கு வந்து தரப்பட்ட செஷன் வந்து என்ஜினியரிங் ஃபீல்ட்ஸுக்கு செலக்ட் ஆக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஓவர்வியூ உண்டு. என்ஜினியரிங் ஃபெக்கல்ட்டிஸில் என்ன மாதிரி எப்படி ஸ்டடீஸ், அடுத்தது வந்து அதில் ஃப்யூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த ஜாப்ட விஷயங்கள், அடுத்தது அதில் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியோட ஸ்டடி கல்ச்சரும் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன ஓவர்வியூ ஒன்று தாரத்துக்கு தான். பொதுவாக இன்ஜினியரிங் செலக்ட் ஆகின ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாக இப்போ ரிசல்ட்ஸ் வந்ததுலேருந்தே இப்போ வரைக்கும் உங்களோட ஜெட் ஸ்கோர் தெரிஞ்சிருக்கும். அதோட வந்து உங்களோட ரிசல்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் பொதுவாக போகலாங்கிற ஒரு ஐடியா ஒன்று இருக்கும். அதை விட உங்களுக்கு என்ன ஃபீல்டுன்னு சில அவங்க விசாரிச்சிருப்பீங்க. அப்போ அதனால் வந்து கொஞ்சம் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் என்ன மாதிரி ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது, அந்த ஸ்பெஷலைசேஷன்ஸில் என்ன மாதிரி போகுது அண்ட் ஒரு ஓவர்வியூ வந்து பொதுவாக வந்து நான் வந்து 2019 A level நான் யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவா செலக்ட் ஆகி அதில் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் எக்ஸாம் நடந்ததில் எனக்கு வந்து நான் ஹை ஜிபிஏண்டா பொதுவாக மொரட்டுவையில் இஎன்டிசி செலக்ட் பண்ணுவாங்க. நான் இஎன்டிசி செலக்ட் பண்ணி லாஸ்ட் இயர் ஜூன் நான் பாஸ் அவுட், இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஸோ வந்து அப்போ எனக்கு மற்ற ஸ்பெஷலைசேஷன்ஸ் பொதுவாக யூனிவர்சிட்டியில் படிக்கிற டைமில் மற்றவங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுல கொஞ்சம் தெரியும். அதையும் தாண்டி நான் இந்த செஷனுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக வேண்டி நான் மற்ற இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கிற சிவிலில், மெக்கானிக்கலில், அடுத்தது வந்து எலக்ட்ரிக்கல், மெட்டீரியல், கெமிக்கல், இப்படி ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன், அடுத்தது வந்து மொரட்டுவில் மட்டும் ஸ்பெஷல் ஆகிக்கிற டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் இன்ஜினியரிங், அடுத்தது டிஎல்எம், அடுத்தது எர்த் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங்,
இப்படி இந்த இதில் இருக்கிறவங்ககிட்டையும் நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் அது சம்மந்தமான ஒரு ஓவர்வியூ தாரேன். அது இன்டீப் டீட்டெயிலாக இருக்குமான்னு நானும் ஷுவர் பண்ணலை. பட் அந்த ஓவர்வியூவில் உங்களுக்கு கெச் பண்ணிக்கலாம் வந்து இந்த ஃபீல்டு எப்படியான ஃபீல்டு, அடுத்தது இதில் உள்ளுக்கு இருக்கிற கோர் என்ன, இதில் அடுத்த ஜாப் அதில் விஷயங்கள் எப்படி இருக்கும், இதையும் தாண்டி நான் உங்களுக்கு வந்து லைக் இன்டீப் உங்களுக்கு அந்த ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நான் அவங்களோட கண்டெக்ட் டீட்டெயில்ஸ், அடுத்தது அவங்கள வந்து கண்டெக்ட் பண்ணுறதுக்குரிய ஏற்பாடுகளையும் நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். பொதுவாக மொரட்டுவை யூனிவர்சிட்டியோட கல்ச்சர் விஷயங்களை நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அதை தவிர இஎன்டிசி டிபார்ட்மெண்ட்டை இன்டீப் விஷயங்களையும் நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து இந்த செஷனில் போவோம்னு சொன்னால், முதலாவது இலங்கையில் வந்து இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் ப்ரைவேட்டில் நிறைய இருக்குது. ஸ்டேட் யூனிவர்சிட்டின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா வந்து மொரட்டுவை யூனிவர்சிட்டி, பேரதனி யூனிவர்சிட்டி, ரோஹிணி யூனிவர்சிட்டி, அடுத்தது வந்து ஜெயபுர சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, அடுத்தது ஜெஃப்னா யூனிவர்சிட்டி. ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில் கிளிநொச்சி ப்ரெமிசஸில் இருக்குது. ரோஹிணி யூனிவர்சிட்டியில் வந்து கோல்ல இருக்குது ஹப்புகலையில். இது தவிர சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி உள்ளுக்கே இருக்குது. மொரட்டுவையும் அப்படி தான் இருக்குது. பேரதனியும் ஜெயபுர வந்து ரத்மலானியில் வந்து இருக்குது, ஜெயபுரோட இ ஃபேக்கல்ட்டி. இந்த ஒவ்வொரு இ ஃபேக்கல்ட்டிலையும் பொதுவாக வந்து நான் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் இருக்கிறவங்கள்ட்ட சும்மா நார்மலாக அவங்களோட இன்ஜினியரிங் ஃபீல்டை பற்றி சும்மா நார்மலாக விசாரித்தேன். பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஒரு யூனிவர்சிட்டி ஆர்டர் அண்டு வரக்கல. பொதுவாக எங்களோட சீனியர்ஸ் கொஞ்சம் மேலுக்கு இருக்கிற பெஜஸ்லேயும் இருந்து பொதுவாக இலங்கையில் ஒரு ஆர்டர் ஒன்று சொல்லக்கல வந்து பொதுவாக சொல்லுவாங்க வந்து மொரட்டு யூனிவர்சிட்டியை முதல் போடுவாங்க, ரெண்டாவது பேராதேனியை, மூணாவது ரோஹுனு, நாலாவது ஜெயபுர, அஞ்சாவது வந்து சவுத் ஈஸ்டர்ன் ஜெஃப்னா. சிலவங்களோட ப்ரிஃபரன்ஸோட ஜெஃப்னாவை அஞ்சாவது போட்டு சவுத் ஈஸ்டர்னை லாஸ்ட்டுக்கும் போடுற அந்த மாதிரி ஒரு இதுக்கு. அதுபோல் கலம்பு யூனிவர்சிட்டிலையும் இ ஃபேக்கல்ட்டி தொடங்குற மாதிரி ஒரு கதை இருந்து, இனி அதில் ப்ரொசீஜர் இப்போ எப்படியோ அதில் விஷயம் வந்து எனக்கு தெரியாது. கொஞ்சம் நீங்கள் விசாரிச்சுக்கலாம். இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து இப்போ உங்களோட யூனிவர்சிட்டி கோர்ஸ் ஆர்டரில் வந்து சில நேரம் புக்கில் சில நேரம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த விஷயத்தையும் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அதில் கவனிச்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் மொரட்டுவை யூனிவர்சிட்டியில் இருக்கிற சில கோர்சஸ் பற்றி உங்களுக்கு ப்ரீஃப் பண்ண போகிறேன். பொதுவாக நீங்கள் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிக்கு செலக்ட் ஆகினீங்கன்னா, பொதுவாக நீங்கள் யூனிவர்சிட்டி கோர்ஸ் ஆர்டர் போடுறீங்க, மொரட்டுவை, பேரதனியை, ரோஹுனு, ஜெயபுர, சவுத் ஈஸ்டர்ன் ஜெஃப்னான்னு சொல்லி நீங்கள் போட்டுட்டீங்க கோர்ஸ் ஆர்டர். போட்ட உடனே இப்போ உங்களுக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டி எப்படியோ வந்து உங்களோட ஜெட் ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி, பொதுவாக செட் ஸ்கோர் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இப்போ நான் சொல்ல மாட்டேன் வந்து ஒரு ஆள் அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 2000க்கு அங்கால ரேங்க் எடுத்துட்டு ஒரு 2200 ரேங்க் எடுத்துட்டு ஐலண்டில் வந்து மொரட்டுவைக்கு வருவாருங்கிறத வந்து நான் ஷுவர் பண்ண மாட்டேன். ஏன்டா வந்து செட் ஸ்கோர் டிபெண்ட் தான் யூனிவர்சிட்டியில் வந்து பொதுவாக இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி செலெக்ஷனில் இருக்கும். பொதுவாக அதுக்குள்ளே நிறைய பேர் வந்து அப்படி மாறி போடுற விதம் குறவு. உண்மையிலே சிலவங்க மாறி போடுவாங்க. எப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ ஒரு பொடியன் இஎம் வந்திருந்தார் எங்களோட பேச்சில் வந்து கலம்பு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. அவருக்கு ரோஹிணி யூனிவர்சிட்டி கிடைக்கும், ஆனால் அதை விட்டுட்டு அவர் வந்து இஎம்முக்கு வந்திருந்தார். அப்படி சில வித்தியாசமான செலெக்ஷன்ஸும் இருக்கும். அது பொதுவாக குறவு. 195% மெத் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோர்ஸ் ஆர்டர் போடக்கல இன்ஜினியரிங்கை வந்து முதல் 6 ஃபேக்கல்ட்டி 6 யூனிவர்சிட்டியையும் வந்து முதல் போகிறதுக்கான மெயினாக இருக்கும். ரைட், இப்போ வந்து கோர் செக்ஷன்ஸுக்கு போகணுன்னா முதலாவது மொரட்டுவை யூனிவர்சிட்டி. நான் மொரட்டுவை யூனிவர்சிட்டியில் தான் கிராஜுவேட் ஆகினேன். மொரட்டு யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங்குக்கு ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவேன். அது குளோபல் வைஸ் ரெகக்னைஸ் ஆன யூனிவர்சிட்டி. இலங்கையில் மெட்ஸ் எடுத்து யார் இருந்தாலும் முதலாவது போடுற கோர்ஸ் வந்து மொரட்டு யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியாக இருக்கும், மெட் ஸ்ட்ரீம் எடுத்து ஒருத்தர். இங்கே வந்து என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் இருக்குன்னு நாங்கள் பார்த்தோம்னா, முதலாவது வந்து இங்கே வாரவங்க முதலாவது அது அவங்களோட ப்ரிஃபரன்ஸ். நான் அதில் வித்தியாசம் இருக்கும், ஆனால் பெரும்பான்மையான ஸ்டூடெண்ட்ஸ் முதலாவது இஎன்டிசி போடுவாங்க, ரெண்டாவது பயோமெடிக்கல், சிஎஸ்சி, எலக்ட்ரிக்கல், அடுத்தது சிவில், மெக்கானிக்கல், கெமிக்கல், மெட்டீரியல், இந்த மாதிரி ஒரு கோர்ஸோட தான் அவங்க பொதுவாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஒவ்வொருத்தரோட ஸ்பெஷலைசேஷனும் வித்தியாசம். எங்கடையில் வந்து ஒரு நானாக ஒரு ஆள் என்ன சூப்பர் சீனியர், அவர் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் எக்ஸாமில் வந்து ரேங்க் 16 வந்தார். ரேங்க் 16 வந்துட்டு கெமிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணினார். ஏன்னா பொதுவாக கெமிக்கல் இன்ஜினியரிங் ரேஞ்ச் ஒரு 500க்கு அங்கால இருக்கும். நீங்கள் பொதுவாக மொரட்டுவ இ ஃபேக்கல்ட்டி ஆக்கள்கிட்ட கேட்டால் தெரிஞ்சிருக்கும். கெமிக்கலில் ஒரு 500க்கு அங்கால தான் ரேஞ்ச் இருக்கிற பொதுவாக. ஆனால் அவர் 16 வந்து அவர் வந்து கெமிக்கலை செலக்ட் பண்ணியிருந்தார். இப்போ அவர் வந்து பிஹெச்டி செஞ்சுட்டு இருக்கிறது வந்து மேபி ஆஸ்திரேலியாவில்னு நினைக்கிறேன். அவர் இப்போ பிஹெச்டி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு என்ன சொல்கிற ஒரு தலைக்கேஸுங்கிற மாதிரி அப்படியான ஒரு அமைப்பு.
அப்போ முதலாவது வந்து இப்படி இருக்குது. அதனால கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து பொதுவாக நீங்கள் வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகின உடனே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் மொரட்டோ யூனிவர்சிட்டியில் வந்து என்ன செய்வாங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் பிரிக்கிறதுக்கான ஒரு மெயின் எக்ஸாம் நடக்கும். பொதுவாக அது ஒரு பெரிய ஒரு போட்டி பரீட்சையாக இருக்கும். பொதுவாக இலங்கையில் வந்து இருக்கிற நல்ல தலைகள் அவ்வளோ பேர் 700-800 பேர் வருவாங்க. அவ்வளோ பேரும் எம்பிஆர் என்று சொல்லுவாங்க. அதாவது அதாவது இஎம் டிஎம் டிஎல்எம் தவிர இந்த ஜெட் ஸ்கோரில் முன்னுக்கு சூஸ் ஆகி வர அந்த மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க பொதுவாக மொரட்டுவைக்கு. இவங்களை வந்து எம்பிஆர் என்று சொல்லலாம். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் ஃபண்டமெண்டல்ஸ் மொடியூல் இருக்கும். சிஎஸ்சியில், எலக்ட்ரிக்கலில், மெக்கானிக்கலில், சிவிலில், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இப்படி சொல்லி ஃபண்டமெண்டல் ஒரு 6 மொடியூல் இருக்கும். இந்த மொடியூல் அவ்வளோத்தையும் படித்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாமில் தான் என்ன செய்வாங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் டிவைட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் எப்படி இதில் வந்து ஏ லெவலில் ஸ்கோர் பண்ணிவிட்டு செட் ஸ்கோர் எடுத்து எப்படி நீங்கள் யூனிவர்சிட்டி கோர்ஸ் ஆர்டர் போட்டு கிடைக்குதோ அதே மாதிரி உங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரை வந்து ஸ்பெஷலைசேஷன் செலக்ட் பண்ணி எடுக்கிறது வந்து உங்களோட அந்த ஜிபிஏ வச்சு. இப்போ யூனிவர்சிட்டி போனீங்கன்னா அது ஜிபிஏன்னு வரும், செட் ஸ்கோர் இல்லை. உங்களோட ஜிபிஏ வச்சு வந்து கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ரைட். இப்போ நான் முதலாவது வந்து கொஞ்சம் இஎன்டிசியை பற்றி ஒரு ப்ரீஃப் ஐடியா தரேன். இது வந்து இஎன்டிசி நான் படித்த டிபார்ட்மெண்ட். இதில் வந்து பொதுவாக எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் டிசைன், ஐசி டிசைன், அடுத்தது எம்பெடட் சிஸ்டம்ஸ், ஐஓடி, கம்யூனிகேஷன்ஸ், நெட்வொர்க்கிங், சிஸ்டம் தியரி, கம்ப்யூட்டர் விஷன், ரொபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன். பொதுவாக சஜித் பிரேமதாச பார்லிமெண்ட்டில் கதைக்கிற மாதிரி தான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஸ்பெஷலைசேஷன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னேன். இந்த பொதுவாக எல்லாம் ஃபியூச்சரிஸ்டிக்கான டெக்னாலஜிக்கல் வைஸ் சில விஷயங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்குது. டிபார்ட்மெண்ட்டில் வந்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் மாடியூல், டெலிகாம் மாடியூல்ஸ் தான் மெயினாக போகும். அதை தவிர பயோமெடிக்கலும் இதுக்குள்ளே தான் இருக்கி. பயோமெடிக்கலில் பொதுவாக பயோ சைட்டில் கூடயா போகும். எங்களுக்கு எலக்ட்ரானிக் டெலிகாம் கூட இருக்கிற மாதிரி அவங்களுக்கு எலக்ட்ரானிக்கும் பயோ மாடியூல்ஸும் கொஞ்சம் இருக்கும். அப்போ அவங்க வந்து இப்போ எலக்ட்ரானிக்ஸில் வந்து செய்கிறவங்க வந்து அவங்களோட பாத்வே எப்படி இருக்குமெண்டா நான் இப்போ சொன்ன இந்த இவ்வளோ விஷயத்துக்குள்ளேயும் இருக்கும். எலக்ட்ரானிக் சைட்டில் கொஞ்சம் பேர் போவாங்க, டெலிகாம் சைட்டில் போவாங்க, அது மாதிரி சாஃப்ட்வேர் ஏஐ சைட்டில் போவாங்க, எம்பெடட் சிஸ்டம், ரொபோட்டிக்ஸ் சைட், இப்படி வந்து வேரியஸ் ஃபீல்டு இருக்குது. வந்து அந்தந்த ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் போவாங்க. அதே மாதிரி பயோமெடிக்கல் இருக்கிறவங்களும் அதே மாதிரி இலங்கையில் வந்து கம்பெனிஸ் இருக்குது, பயோசிஸ்டம்க்குரிய நிறைய டெக் கம்பெனிஸ் இருக்குது. அந்த இதில் விஷயங்கள்ல போவாங்க. பொதுவாக ஃபைனல் இயர் ரிசர்ச்சில் வந்து மெயினாக வந்து அவங்களோட போகக்கூடிய பாத்து ஏற்ற மாதிரி தான் அவங்க ஃபைனல் இயர் ரிசர்ச்சை செய்வாங்க. செஞ்சு அந்த பாத்தில் போகிறதுக்கு மெயினாக வந்து இருப்பாங்க. அது பொதுவாக எல்லா ஸ்பெஷலைசேஷன் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் பொதுவாக அவங்களோட ஸ்பெஷலைஸ் என்னையோ அதில் தான் பொதுவாக ஃபைனல் இயர் ரிசர்ச் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்போ எங்களோட பேச்லேயும் அப்படி தான் செஞ்சாங்க. மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் அவங்க ரைட் நான் இந்த ஃபீல்டில் தான் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ் ஆகணும் என்ற அந்த டிபார்ட்மெண்ட்டில் நினைச்சாங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணிக்கூடியவங்க. அப்போ இன்ஜினியரிங் வந்தாலும் ஒரு யூனிவர்சிட்டியில் ஒவ்வொரு விதமான வந்து டிஃபரன்ஷியல் ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. அந்த ஸ்பெஷலைசேஷனுக்குள்ளுக்கும் ஒவ்வொரு டீப் ரீதியான ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கு. அப்போ அந்த உரிய ஸ்பெஷலைசேஷனில் போகிறவங்க தான் பிறகு எம்எஸ்சி, பிஹெச்டின்னு சொல்லி அவங்களோட பாத்வே அப்படி க்ரோ பண்ணிட்டு போவாங்க. ஸோ பொதுவாக எலக்ட்ரானிக் டெலிகாம் இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா பொதுவாகவே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி சொல்லவே தேவையில்லை. ஏன்னா 7th செமஸ்டர்லேயே எங்களுக்கு கெரியர் ஃபேர் நடக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. அந்த கெரியர் ஃபேரில் மோஸ்ட்லி எல்லாருமே ஒர்க் எடுத்துருவாங்க. ஒவ்வொரு கம்பெனிஸ் வரும். இப்போ எங்களோட பேச்சில் பொதுவாக 28 கம்பெனிஸ் வந்துச்சு. எல்லாரும் பொதுவாக ஹையர் பண்ணிடுவாங்க. இப்போ டெலிகாம் சைட்ல இருந்தா எஸ்எல்டி, இன்னொன்று ஹுவாவே இருக்குது, டயலாக் இருக்குது, இப்படி அந்த சைட்ல இல்லாட்டி சாஃப்ட்வேர் ஏஐல நிறைய கம்பெனிஸ் இலங்கையில் இருக்குது. அந்த ஃபீல்டில் ஏஐல இப்போ நான் ஒர்க் பண்ணுறது வந்து ஏஐ ரிலேட்டட். பொதுவாக எலக்ட்ரானிக் டெலிகாமாக இருந்தாலும் இந்த கோர் வந்து இந்த ஃபைனல் இயர் ரிசர்ச் ஏஐ ரிலேட்டடாக இருந்துச்சு. அதனால வந்து அடுத்தது இந்த இன்டர்ன்ஷிப்பும் ஏஐ இருந்ததால வந்து நான் ஏஐ ரிலேட்டட்லேயே அப்படியே நான் போனேன். அப்படி வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது வந்து இந்த எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகாம் இன்ஜினியரிங். பொதுவாக எல்லாருமே வந்து ஃபைனல் இயர் முடிகிறதுக்குள்ள பொதுவாக எல்லாரும் ஜாப் எடுத்துட்டாங்க. அப்படி ஒரு அமைப்பு தான் எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகாம் இன்ஜினியரிங்கில். பொதுவாக அந்த மொரட்டுவே யூனிவர்சிட்டியோட ஸ்ட்ரக்சர் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் நான் சொன்ன மாதிரி அந்த எக்ஸாம் நடக்கும். அப்புறம் ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்ணுவாங்க. 6th செமஸ்டரில் 6 மாதம் இன்டர்ன்ஷிப் இருக்கும். 24 வீக்ஸ் பொதுவாக ஒரு 6 மாதம் இருக்கும். வந்து அது வந்து இன்டர்ன்ஷிப்பாக இருக்கும். அதுக்கு பிறகு ஃபைனல் இயர் முடிஞ்ச உடனே பொதுவாக வந்து ஜொப்புகளுக்கு வந்து பொதுவாக இடையிலேயே ஃபைனல் இயரில் கெரியர் ஃபேர்ஸில் இருக்கும். இல்லாட்டி மற்ற வெளியில் என்னென்ன ஜொப்ஸை வந்து எடுத்துக்குவாங்க. இதுதான் பொதுவாக மொரட்டோ யூனிவர்சிட்டியோட கல்ச்சர். இப்போ நான் எலக்ட்ரானிக் டெலிகாம் இன்ஜினியரிங் பற்றி ஒரு ப்ரீஃபாக சொன்னேன். அது பிறகு இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் வந்து பொதுவாக 4 ஸ்பெஷலைசேஷன் அவங்ககிட்ட இருக்குது. ஒன்று
அவங்களோட ரிலேட்டடாக ஜென்ரலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஒன்று இருக்குது. அதே போல் ஐசிஇன்னு இருக்குது, இன்டிகிரேட்டட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். அதே போல் டேட்டா சயின்ஸ் இன் அனலிட்டிக்ஸ் அந்த மாதிரி அந்த இன்ஜினியரிங் இருக்கு. அடுத்தது சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டி ஒரு பொதுவாக எங்கட பேச்சில் நினைக்கிறேன் ஒரு 12-15 தான் எடுத்தாங்க வந்து. அவ்வளோ பேரும் சைபர் செக்யூரிட்டி. இப்போ எந்த பேச்சில் இருந்த என்னோட இருந்த ஒரு சைபர் செக்யூரிட்டி எடுத்தார் வந்து. அவர் வந்து இப்போ வந்து சிஸ்கோ லேப்ஸில் வந்து சைபர் செக்யூரிட்டிலே ஒர்க் பண்ணுறாரு, அந்த ரிலேட்டட் ஃபீல்ட்லேயே ஒர்க் பண்ணுறாரு. ஷராஃப் ஒரு 2 minutesல அதான் முடிஞ்சோன்னா ஸ்டார்ட் பண்ணுவீங்கண்ணே. ஓகேண்ணா, ஓகே. நாங்கள் ஒரு 2 minutes வெயிட் பண்ணுவோம். வாங்க. ஷராஃப் கண்டினியூ பண்ணுவோம் என்ன? ஓகேண்ணா, ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்க்ரீன் விசிபிள் தானே என்ன? ஆமாம். அப்போ நீங்கள் வந்து இந்த இஎன்டிசியில் கெரியர் பாத்வேஸை பார்க்கணும்னா நீங்கள் இஎன்டிசி பாத்வேஸ்ன்னு அடித்தாலே வந்து வரும். அப்போ நீங்கள் வந்து அதில் வந்து பார்க்கலாம், அதில் மொடியூல்ஸ் ரிலேட்டட் போட்டி இருக்குது தனியாக. இதற்கு இந்த இதில் இவங்களோட வெப்பேஜில் வந்து அதில் மொடியூல் ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய வந்து போட்டி இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இதிலே நிறைய விஷயங்களை வந்து பார்க்கலாம், எப்படி இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு. அப்போ நீங்கள் ஒரு மொரட்டோ யூனிவர்சிட்டிக்கு வார ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா வந்துட்டு அங்கே இஎன்டிசி செலக்ட் பண்ணணும்னா உண்மையான ஃபெஸ்ட் செமஸ்டர் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஃபெஸ்ட் செமஸ்டரில் நீங்கள் நல்ல ஜிபி எடுத்த இஎன்டிசி வரலாம். வந்து அந்த இஎன்டிசியில் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு. அதே போல் நான் சிஎஸ்சி பற்றி சொன்னேன். சிஎஸ்சியில் வந்து இருக்கிற 4 ஃபீல்ட், அதாவது முதலாவது ஜென்ரல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஐசிஇ இன்டிகிரேட்டட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ் அனலிட்டிக்ஸ். அந்த ஸ்ட்ரீம் வந்து ஒரு நல்ல ஒரு க்ரோவான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது மாதிரி சைபர் செக்யூரிட்டி நான் சொன்னேன், சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாகவே வந்து அதில் ஜாப்ஸ் எடுப்பாங்க. அப்போ அதனால் வந்து சிஎஸ்சியும் பொதுவாக கெரியர் ஃபேரில் ஃபைனல் இயர் முடிஞ்சு எப்படியும் கிராஜுவேஷன் கன்வெகேஷனுக்குள்ளே எல்லாரும் ஜாப் எடுக்கக்கூடிய, அடுத்தது வந்து ஜாப்புகள் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு இருக்குது. அதே போல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பொதுவாக யூனிவர்சிட்டிகளில், மற்ற யூனிவர்சிட்டிகளில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் அல்லது எலக்ட்ரிக் டெலிகம்யூனிகேஷன்
அப்படி இல்லாட்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படி என்று தான் இருக்கும். ஆனால் மொரட்டு யூனிவர்சிட்டியில் மட்டும் எலக்ட்ரிக்கல் வந்து செப்பரேட்டாக இருக்கு. பொதுவாக எலக்ட்ரிக்கலில் சொல்லுவாங்க வந்து பவர் ஜெனரேஷன், அது டிரான்ஸ்மிஷன், அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன், இப்படி இந்த ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்குள்ள வந்து பொதுவாக வந்து பவர் சைட்ல ஒர்க்குக்கு போகிற மாதிரியே அவங்களோட கோரில் ஏஐ, அடுத்தது வந்து சாஃப்ட்வேர் சைடுக்கும் வந்து நிறைய பேர் மூவ் ஆகிற ஒரு சான்ஸ் ஒன்றும் இருக்குது. அடுத்தது எலக்ட்ரிக்கலில் வந்து ஃபைனல் இயர் வந்து எனக்கு தெரிஞ்ச ரிசர்ச்சில் வந்து ரொபோட்டிக்ஸ், அடுத்தது ஏஐ சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து அவங்களோட ஃபைனல் இயர் ரிசர்ச்சஸ்ல இருந்துச்சு. அப்போ எலக்ட்ரிக்கல்ங்கிறது தனியாக பவர்னு மட்டும் இல்லாமல் வந்து அதுகளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அதில் வந்து உள்ளுக்கு இருக்கிற வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நிறைய விஷயங்கள் மொடியூல் வைஸாக இருக்குது. அதே போல் இந்த பேட்டரி, சோலார் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து மெயினாக படிப்பிப்பாங்க. பொதுவாக சிபி வந்து ஹையர் பண்ணக்கெல்லாம் மொரட்டுவ யூனிவர்சிட்டியில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸை கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுறது சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா தனியாக எலக்ட்ரிக்கல் இருக்குது, அடுத்தது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஹெட் வந்து, அடுத்தது வந்து சிஇபிட மேனேஜர்ஸ், அப்படி நிறைய பேர் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ், லெக்சர்ஸ் வந்து யூனிவர்சிட்டியில லெக்சர்ஸாக வந்து இருக்கிறாங்க. அப்போ அதனால வந்து நிறைய கண்டெக்ஸ் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுபோல் சிவில் இன்ஜினியரிங் மொரட்டுவையில் பெரிய டிபார்ட்மெண்ட்டா சிவில் இன்ஜினியரிங் தான். அதில் வந்து நிறைய லெப்ஸ் இருக்குது, அடுத்து நிறைய அதுக்குள்ளே நிறைய பிரிவுகள் இருக்குது வந்து சிவில் இன்ஜினியரிங்ல. அப்போ வந்து ஒரு மொரட்டு யூனிவர்சிட்டிக்கு வந்தீங்கன்னா நார்மலாக ஒரு நல்ல ஒரு ரேங்க் கொண்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் உள்ளுக்கு போகக்கூடிய மாதிரி. அதே போல் கெமிக்கல் அண்ட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் பொதுவாக நான் சில யூனிவர்சிட்டிஸ்லாம் சில ஸ்பெஷலைசேஷன் அந்த என் ஃப்ரெண்ட்ஸ் நான் கேட்டுறதால அந்தந்த யூனிவர்சிட்டிஸில் சில விஷயங்கள் வரக்கல நான் அதில் ஸ்பெஷலைசேஷன் கொஞ்சம் டீப்பாக போகிறேன். இப்போ நான் இஎன்டிசியை டீப்பாக போன மாதிரி மற்ற சிவில் மற்ற விஷயங்களை வந்து மற்ற யூனிவர்சிட்டிஸில் கொஞ்சம் எப்படி இருக்குங்கிற அந்த கொஞ்சம் நான் ஒரு என்ன சொல்கிறேன், ஒரே யூனிவர்சிட்டியில் எல்லாத்தையும் சொல்லாமல் எல்லா யூனிவர்சிட்டிலையும் கொஞ்சம் நான் அதை மிக்ஸ் பண்ணி நான் சொல்கிற விஷயத்த. இப்போ வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்கை பற்றி சொல்லணுமெண்டா, கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து மொரட்டு யூனிவர்சிட்டி எங்களோட பேச்சு கெமிக்கல் செஞ்ச ஒருத்தர் சொன்னார் வந்து பொதுவாக கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் இங்கே வந்து எனர்ஜி, என்வாயன்மெண்ட், பாலிமர், பெட்ரோலியம், ஃபுட் அண்ட் பயோடெக்னாலஜி இப்படி வந்து 5 அதுக்குள்ளுக்கு ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. எனர்ஜின்னு வரக்கில் வந்து எல்லா எந்த ஃபேக்ட்ரிக்கு போனாலும் எந்த கெமிக்கல் யூனிலிவரோ என்ன ஹெய்லிஸோ இன்னொரு மாஸ் எம்ஏஎஸோ என்னையோ போனாலும் யூட்டிலிட்டி டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குமா. அந்த யூட்டிலிட்டி டிபார்ட்மெண்ட்ல பொதுவாக அந்த எனர்ஜி அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து பொதுவாக அந்த எனர்ஜிங்கிறது வந்து யூஸ் ஆகும். பொதுவாக பாய்லர் ஒன்றா இருக்கட்டும், இது மற்ற எனர்ஜி ரிலேட்டடான ரிசோர்ஸஸ்ல வந்து அது இருக்கு. மற்ற என்வாயன்மெண்ட்ல வந்து கெமிக்கல்ல இப்போ நாங்கள் சொல்லுவோம் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட், அடுத்தது வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட்கள் வந்து இப்போ உதாரணமாக அசுத்தமான நீர் ஒன்று ஆற்று நீர் ஒன்று எடுத்து குடிநீரை மாற்றணும்டா அதில் அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி செய்யறது அந்த விஷயங்கள். அடுத்து பொலிமர் ரெண்டு வரக்கில் வந்து பொதுவாக ப்ரொடக்ட் பேஸ். இப்போ இலங்கையில் ரப்பர் உற்பத்தி இருக்கு, அந்த ரப்பரை வந்து இப்போ நாங்கள் படிச்சிருப்போம் மேலே வரல அந்த வெல்கனைஸ் படுத்துகிற அந்த எண்ணெய் ஒன்று கல்வனைஸோ வெல்கனைஸ் ரெண்டில் எண்ணெய் ஒன்று செய்கிற அப்படி அந்த விஷயங்கள் பொலிமர் ரிலேட்டடாக இருக்கும். அடுத்தது பெட்ரோலியமில் வந்து இப்போ இலங்கையிலையும் பெட்ரோலியமில் ஐஓசி, அடுத்தது வந்து மற்ற எங்களுக்கு சிப்பெட்கோ இருக்கு. இப்படி அந்த பெட்ரோலியம் ரிலேட்டடாக வந்து அந்த பிரித்தெடுப்பு இல்லாட்டி அந்த இன்ஸ்பெக்ஷன்ஸ் அந்த விஷயங்கள்லையும் வந்து கூட இருக்கு. அதுமாதிரி எப்ரோட்ல அதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னார். அடுத்தது ஃபுட் அண்ட் பயோடெக்னாலஜி, இதுவும் ஒரு மெயினாக இலங்கையில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ ஃபுட்டோட உற்பத்தி என்று சொல்லி வரக்கல்ல அந்த பசலை உற்பத்தி அந்த விஷயங்கள் பொதுவாக நாங்கள் ஏ லெவலில் கெமிஸ்ட்ரியில் படிப்போம், இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரின்னு சொல்லி அதுக்குள்ளே வரக்கூடிய மெயினான விஷயங்கள் வந்து அவர் அந்த தொகுத்து சொன்னார் வந்து இதுக்குள்ளே இப்படி இந்த மாதிரி இருக்குன்ற. அப்போ ஃபுட் ப்ரொசஸ் டிசைனிங், ஒரு ஃபுட் ஒன்று எப்படி நான் அதை வந்து ப்ரொசஸ் பண்ணுற அந்த விஷயங்கள். அப்போ இந்த டிபார்ட்மெண்ட் பேரே கெமிக்கல் அண்ட் ப்ராசஸ் இன்ஜினியரிங்னு சொல்லி தான் இருக்கு. அப்போ வந்து அதில் கெமிக்கல் ப்ளஸ் அதில் ப்ராசஸ் ரிலேட்டட் விஷயங்கள் வந்து இருக்கு. இப்போ அவர் சொன்னதில் மெயினான ஒரு விஷயம் சொன்னார் வந்து பேரதனியிலையும் கெமிக்கல் இருக்குதான். பேரதனிய கெமிக்கல் வந்து பொதுவாக ரிசர்ச் பேஸுக்கு வந்து போகக்கூடியவங்க வந்து பேரதனிய கெமிக்கலை சூஸ் பண்ணுற மாதிரி சொன்னார். பட் இண்டஸ்ட்ரி லெவல்லேருந்து வரக்கல நல்ல ஒரு எக்ஸ்போஷர் வந்து மொரட்டு யூனிவர்சிட்டியில கெமிக்கலில் கிடைக்கும்ன்ற மாதிரி தான் அவர் சொன்னார் வந்து. அப்போ பேராக பொதுவாக ரிசர்ச் பேஸாகவே சொன்னார். ஏன்னா அங்கே கெமிக்கல் ரிலேட்டடான கூடியான ரிசர்ச் பேஸ் மாடியூல்ஸ் இருக்குன்ற மாதிரியும் ப்ரொசஸ் பேஸாக வந்து மொரட்டுவை வந்து உதாரணமாக வந்து ஒரு ஃப்ளூயிட் டைனமிக்ஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், இந்த யூனிட் ஆப்ரேஷன்ஸ் இப்படி இந்த மாதிரி விஷயங்களில் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி இந்த 5 விஷயத்திலையும் இருக்குன்ற மாதிரி சொன்னார். அதே போல் வந்து மொரட்டு யூனிவர்சிட்டியில் வந்து கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 10 மெயினான லெப்ஸ் இருக்குதான்.
அதே போல் வந்து 70 to 50 ஸ்டூடெண்ட்ஸ் மெயின்லி ஒவ்வொரு இயரும் இன்டேக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ பொதுவாக அவர கருத்துப்படி ஃபைனல் இயர் முடிஞ்சு வித்தின் 1 மந்த்ல வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்த எல்லாருமே வந்து ஜொப் எடுத்ததாக அவர் வந்து சொன்னார் எங்களோட பேச்சில் வந்து. அதே போல் நான் முதல் சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்டாக யார் இருக்காங்களோ, பொதுவாக யூனிவர்சிட்டியில் ரேங்க் 16ங்கிறது வந்து பொதுவாக ஒரு 4 GPA எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டாக இருப்பார் வந்து. அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து நான் சொன்ன மாதிரி எங்களோட சூப்பர் சீனியர் அவர் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து அவர் மெயினாக வந்து எடுத்து அதிலிருந்து போனார் வந்து பிஹெச்டி. அப்படி அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமெண்டா அது ஒரு நல்ல ஒரு ஃபீல்ட் ஆகும். பொதுவாக எந்த ஸ்பெஷலைசேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமெண்டா இதில் இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் இந்த இடத்துக்கு போகணும், இந்த மாதிரி நான் ஹையர் ஸ்டடிஸ் செய்யணும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு அந்த தூரணம் கொண்டு இருக்குமெண்டா எந்த ஸ்பெஷலைசேஷனும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆகும். அதே மாதிரி நீங்கள் அதில் எந்த ஸ்பெஷலைசேஷன் டாப்புக்கு போகலாம். பொதுவாக இந்த யூனிவர்சிட்டியில் இந்த ஸ்பெஷலைசேஷன் தான் முன்னுக்கு எல்லாரும் சூஸ் பண்ணுறாங்க என்றதுக்காக வேண்டி அதுதான் ஹை சேலரியோ ஹை பெஷனாவோ இருக்க வேண்டியில்லை. நீங்கள் விரும்பினத்தில் வந்து சூஸ் பண்ணி உலகத்தில் எங்கேயும் நீங்கள் வந்து ஒரு உயர்ந்த ஒரு இடத்துக்கு போகக்கூடிய சான்சஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால் வந்து அதை நீங்கள் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து முன்னுக்கு போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி மொரட்டுவ மெக்கானிக்கல் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் சொன்னார் வந்து பொதுவாக எங்களோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேயே வந்து பிரிப்பாங்க வந்து மெக்கானிக்கலில் ஜென்ரல், ஏரோநாட்டிக், மெக்காட்ரானிக்ஸ் மற்ற இடங்கள்லையும் இருக்குது. பொதுவாக ஏரோநாட்டிக் யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவோட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் உள்ள இருக்குன்ற மாதிரி. அப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணக்கல ஏரோநாட்டிக்கலை வந்து நீங்கள் மெயினாக வந்து சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மெக்காட்ரானிக்கையும் சூஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் நல்ல ஜிபி வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் எடுக்கணுமென்ற மாதிரி சொன்னார். அதே போல் இப்போ ஜென்ரல் அண்ட் வரக்கில் வந்து மெக்கானிக்கலில் டிசைன், மேனுஃபேக்சரிங், எனர்ஜி, ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், அடுத்து பில்டிங், அடுத்து வந்து ரெஃப்ரிஜிரேட்டர், ஏர் கண்டிஷனிங், இப்படி இந்த மாதிரி ரிலேட்டடான ஃபீல் இருக்குது. அதே போல் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்தீங்கன்னா டிராவிங், அடுத்தது வந்து இந்த மெட்ஸ் மாடியூல், அடுத்தது வந்து கெரியர் ஃபேர்லாம் வந்து கம்பெனிஸ் வந்து ஹையர் பண்ணக்கூடிய சான்சஸ், இன்டர்ன்ஷிப் எல்லாருக்கும் மெக்கானிக்கல் ரிலேட்டடாகவே போகக்கூடிய ஒரு அமைப்புல இருக்குண்டு. பொதுவாக சொன்னார் வந்து எம்ஏஎஸ் அந்த இப்போ கார்மெண்ட்ஸ் அதில் எம்ஏஎஸ் ப்ரொடக்ட்ஸ்ல இருந்து இப்போ சிபிஎல்ல வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் எல்லா இடத்தையும் இருக்கிறதுல வந்து மேனுஃபேக்சரிங், எனர்ஜி, டிசைன், ரொபோட்டிக்ஸ் ரிலேட்டடாக எங்கெங்கே எல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல மெக்கானிக்கல் த யூசேஜ் இருக்கும். அப்போ மெக்கானிக்கலில் வந்து அந்த இடங்கள்ல வந்து ஜொப்புகள் ஹையர் பண்ணிக்கொள்ளலாம் என்ற மாதிரி சொன்னார். அதே போல் கல்ஃபில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஜாப். அடுத்தது ஆஸ்திரேலியா, ஜப்பான், ஜெர்மன், இப்படி அந்த இடங்களில் பொதுவாக ஆட்டோமொபைல் இருக்கிற வாகனங்களில் அந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் மெக்கானிக்கல் ரிலேட்டடான வந்து நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற மாதிரி சொன்னார். அதே போல் வந்து நல்ல ஒரு ஜிபியை மெயின்டைன் பண்ணினா ஹையர் ஸ்டடிஸ் டிகிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற லெக்சர்ஸ் மூலமே எடுத்து போகலாம் என்ற மாதிரி ஒரு தோட்லையும் வந்து சொன்னார். அப்போ வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவில் குறைஞ்சதில்லை, அதுலேயும் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற மாதிரி தான் அவர் சொன்னார். இதே போல் மெட்டீரியல் இன்ஜினியரிங் நான் வந்து பாஸ் அவுட் ஆகி எங்களோட சூப்பர் சீனியர் ஒரு ஆள்கிட்ட தான் மெட்டீரியல் இன்ஜினியரிங் பற்றி விசாரித்தேன். மெட்டீரியல் இன்ஜினியரிங்ஸில் பொதுவாக அவர் சிலர் வந்து பொதுவாக மெட்டீரியல் இன்ஜினியரிங்கில் என்ன படிப்பிப்பாங்கன்ற மெயின் அதுக்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறது. உதாரணமாக ஒரு ப்ரொடக்ட் இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு ஏரோப்ளேன் பாடி இருக்குது. இந்த பாடியை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது, அதாவது அது உறுதியாகவும் இருக்கணும், பாரம் குறைஞ்சதாகவும் இருக்கணும், அதால் வந்து இன்னும் கொஞ்சம் டியூரபிலிட்டி மற்ற எல்லாமே என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஒரு மெட்டீரியலுக்கு இருக்கணுமோ அந்த ஃபீச்சர்ஸை வந்து எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறங்கிற விஷயத்தை வந்து மெட்டீரியல் இன்ஜினியரிங்கில் படிக்கிற. அதே போல் இன்னொரு பார்ட் இருக்கான் குவாலிட்டி அஷூரன்ஸ். இப்போ ஒரு ப்ராடக்ட் ஒன்று செஞ்சு முடிஞ்ச ப்ராடக்டை வந்து எப்படி அதில் குவாலிட்டிங்கிறது எஸ்யூர் பண்ணுறது வந்து இந்த மெட்டீரியல் இன்ஜினியரிங்கில் படிக்கிறதா சொன்னது. அப்போ பொதுவாக எந்த லெவலில் இதை படிப்பாங்கன்னா ஒரு மெட்டீரியலில் நெனோ லெவல். இப்போ நாங்கள் நெனோண்டு படிப்போம் தானே, 10⁻9 அடுக்கு, அதுமாதிரி மைக்ரோ 10⁻6 அடுக்கு. அப்போ அந்த லெவலில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கல்ல ஒவ்வொரு மெட்டீரியலையும். அப்படி இப்போ உதாரணமாக ஒரு தாவரத்தை எடுத்தோம்னா நம்ம கலத்தை பார்க்குற மாதிரி மெட்டீரியல் எடுத்து நெனோ மைக்ரோ லெவலில் தான் அவங்களோட ரிசர்ச் பேஸ் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதே போல் இதுக்குள்ளே வந்தோம்னா மெட்டீரியல் படிக்க வந்தோம்னா இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட், மெக்கானிக்கல் ரிலேட்டட், எலக்ட்ரானிக்ஸ் மெட்டீரியல் ரிலேட்டட், பயோமெடிக்கல் மெட்டீரியல்ஸ், அதே போல் செரமிக், நெனோ டெக்னாலஜி, இந்த ரிலேட்டடான மெயின் மாடியூல்ஸ் வந்து அது இருக்கும். பொதுவாக ஸ்ரீலங்காவில் ஒப்பிடத்தில் வந்து அவங்க சொல்கிறாங்க என்னென்னா மெட்டீரியலுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் குறைவு, பட் ஸ்ரீலங்காவில் வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் சைட்டில் வந்து நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற மாதிரி
சரி பொதுவாக கன்ஸ்ட்ரக்ஷன்லேயோ மற்ற இடங்கள்லையோ வந்து பொதுவாக QA சைடுக்கு குவாலிட்டி அஷூரன்ஸ் சைடுக்கு கொஞ்சம் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ பொதுவாக மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கிறவரால் ஃபைனலாக போகக்கூடிய டெஸ்டினேஷனுக்கு வந்து பொதுவாக அவங்க சொல்லாங்க வந்து ஃபைனல் இயரில் ஃபோக்கஸ் ஏரியாவா பாலிமர் டெக்னாலஜி, கன்ஸ்ட்ரக்ஷன், இப்போ எலக்ட்ரானிக் மெட்டீரியல் சைட், இப்போ ப்ராசஸ் டிசைன் எல்லாம் அது உள்ளுக்கு வரும். ஐ மீன் நெனோ டெக்னாலஜி, குவாண்டம் மெக்கானிக்ஸ், இப்படி இந்த மாதிரி ரிலேட்டட் ஃபீல்டு தான் அவங்க ஃபோக்கஸ் ஏரியாவாக இருப்பாங்க. அப்போ பொதுவாக மொரட்டு யூனிவர்சிட்டியில் உண்மையை சொல்லணும்னா லாஸ்ட் ஃபியூ ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் இருக்கிறவங்க தான் மெட்டீரியல் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மெட்டீரியலுக்கு இன்டெப்டான ஃபீல்டு இல்லை, அது எல்லா ஃபீல்டுக்கும் ரிலேட்டடான உண்டு. ஆனால் அது வந்து இந்த மாதிரி நான் சொன்ன ரிலேட்டடாக தான் அது ஃபோக்கஸ் ஆகி இருக்கும். வெரி லிமிட்டட் ஆஃபர்ஸ் தான் ஸ்ரீலங்காவில், பட் எப்ரோட்டில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற மாதிரி சொல்லாங்க. பெட்ரோலியம் என்று போனாலும் தான், நெனோ டெக்னாலஜி என்று போனாலும் தான், ப்ரொடக்ஷன் என்று போனாலும் தான், இப்படி ப்ரொசஸர் டிசைன், ஏர்கிராஃப்ட், ஏவியேஷன், ஏரோப்ளேன் டிசைன்ஸ், அடுத்தது மெரைன் ஷிப் டிசைன்ஸ், அப்படி அந்த மாதிரி ஃபீல்டில் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மெட்டீரியல் இன்ஜினியரிங் எப்ரோட்டில் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ அப்படி பார்த்தாலும் இலங்கையிலும் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ நெனோ டெக்னாலஜின்னு வரக்கில் இந்த ஸ்லிம் டெக், அதில் மாஸ்டர் ட்வினரி, இப்படி இந்த இடங்கள்ல வந்து நெனோ டெக்னாலஜியோட ரிசர்ச் பேஸ் இருக்கு. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் வரக்கில் பிரெண்டிக்ஸ்ட, அடுத்து வந்து இப்போ சில எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிஸ் இலங்கையில் இருக்கு. இப்போ இவங்கடையிலையும் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற மாதிரி வந்து இலங்கையிலே இருக்கு. அது பொதுவாக குவாலிட்டி அஷூரன்ஸ் பேஸாக தான் இருக்கு. இது தவிர மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கிறவங்க பொதுவாக ஒரு ஃபோக்கஸ் ஏரியாவை மெயின் பண்ணி பொதுவாக MSc PhD தான் போகக்கூடிய மெயினாக இருக்குன்ற மாதிரி நாங்கள் இப்போ ஒவ்வொருத்தர பேச்சுலையும் விசாரிக்கல. மெயினாக நிறைய பேர் MSc PhD போனோம். ஏன்னா MSc PhD ஒரு ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டியில் உலகத்தில் எங்கேயாவது நாங்கள் முடிச்சோம்னா குளோபல் வைஸ் நல்ல ஜாப் ஆஃபர்ஸுக்கு போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அது என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் நீங்கள் MSc PhD ஃபோக்கஸ் பண்ணினீங்கன்னா நல்ல ரிலேட். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தால் நல்ல MSc நல்ல PhD ஒரு நல்ல ஒரு யூனிவர்சிட்டியில் முடிச்சாங்கன்னா அவருக்கு ஈவன் கூகுள், அமேசான் கூட மிச்சம் ஈஸியான ஒரு இடமா தானே இருக்கும் அவருக்கு போய் ஜாயின் ஆகிறதுக்கு. ஏன்னா அது ஒரு இயலாத காரியம் இல்லை. முரட்டு CSC முடிச்ச ஆக்கள் கூகுளில், அடுத்தது வந்து அமேசானில், அப்படி நிறைய நல்ல கம்பெனிஸில் வந்து அவங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ பொதுவாக மொரட்டுவே எடுத்துனா இந்த மாதிரி தான் கோர் ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. அடுத்தது வந்து மொரட்டுவையில் வந்து பொதுவாக இப்போ இந்த மூணும் வந்து நாங்கள் யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் போய் MPRல போய் செலக்ட் ஆகிறல ரைட். இது வந்து ஒரு வகையாக நாங்கள் டிரெக்ட் UGC அப்ளிகேஷனில் போகணும். அப்போ வந்து நான் இந்த ERE, TM, டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் பற்றியும் நான் கொஞ்சம் ஒரு டீட்டெயில்ஸ் எடுத்தேன். பொதுவாக EM பற்றி சொல்லக்கல வந்து EM வந்து மெயினாக ஸ்ரீலங்காவில் EMக்குண்டு பெரிய ரிலேட்டடான ஜாப் ஆஃபர்ஸ் குறைய, பட் ஃபாரின் அண்ட் போக்கில் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ ஆஸ்திரேலியா, மிடில் ஈஸ்ட், இப்படி இந்த மாதிரி கண்ட்ரீஸுக்கு போகல வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. பட் யூனிவர்சிட்டி உள்ளுக்கு கரிக்குலம் நல்ல மண்டமாய் சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் 2025க்கு பிறகு கரிக்குலம் இனி ஒரு சேஞ்ச் ஒன்று நடந்ததாம். அதை வந்து கொஞ்சம் விசாரிச்சுக்க சொன்னேன். பட் கரிக்குலம் வைஸ் EMட வந்து நல்ல மண்ட மாதிரி. என்ன இப்போ EM முடிச்ச எல்லாரும் ஏதோ அது ரிலேட்டடான ஒரு ஃபீல்டில் வந்து ஒரு ஜாப்ல இருக்கிறாங்க. இப்போ பொதுவாக EMட கோர் ஃபீல்டாக இல்லாட்டி, இப்போ பொதுவாக நான் சொன்ன மாதிரி நான் எலக்ட்ரானிக் டெலிகம்யூனிகேஷன் தான் கோராக இருந்தாலும் இப்போ எங்களுக்கு SLTயில் ஜாப் ஆஃபர் வரும், அடுத்தது வந்து மற்ற இடங்களில் ஜாப் ஆஃபர் அது ரிலேட்டடாக வந்தாலும் நான் பெஷனுக்கு AI ரிலேட்டடாக சூஸ் பண்ணின மாதிரி EM படித்தாலும் EMல இருந்து அது ரிலேட்டடான மற்ற ஒரு ரிலேட்டட் ஃபீல்டில் வந்து நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் எல்லாரும் இருக்கிற மாதிரி வந்து சொன்னேன். இப்போ உதாரணமாக பொதுவாக EMக்கு வர ஆளுக்கு ஃபோக்கஸ் ஏரியா 4 இருக்கு. மொண்டு ஜெமாலஜி, அதாவது வந்து ஜெம் ரிலேட்டடான அந்த பார்ட் இருக்கும். அடுத்தது பெட்ரோலியம், அடுத்தது வந்து ரிமோட் சென்சிங், இப்போ ராக் மெக்கானிசம், இப்போ இந்த மலைகள் உடைக்கிற, அடுத்தது வந்து இந்த கனியங்கள் அதுகள அந்த ரிமோட் சென்சிங் வந்து இப்போ உதாரணமாக ஒரு நிலம் ஒன்று இருக்குன்னா அந்த நிலத்துக்குள்ள என்ன கனியம் என்று கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ரிமோட் சென்சிங். அடுத்தது வந்து ஓஷனோகிராஃபி என்று சொல்லி அந்த மனுஷனர் வந்து அதாவது கடல் வளங்கள் சம்பந்தமான அந்த இன்ஜினியரிங் வந்து இந்த இதுக்குள்ள வருகுதுண்டு, EMக்குள்ள வருகுதுண்டு. பொதுவாக வந்து படிக்கல வந்து என்ன இருக்குன்னா அண்டர் கிராஜுவேட் ரிலேட்டடாக வந்து நல்ல மொடியூல்ஸ் EMக்கு இருக்குது. அதே போல் சேவை கேம்ப் எல்லாம் கூட்டி போவாங்க. அடுத்தது EM ரிலேட்டடாகவே நிறைய பேர் வந்து இன்டர்ன்ஷிப்பும் எடுத்திருந்தாங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சேலரி வைஸ் மற்ற ஃபீல்டு அவங்க சூஸ் பண்ணி இருந்தாலும் இன்டர்ன்ஷிப் பொதுவாக எல்லாரும் அது ரிலேட்டடான ஃபீல்ட் போயிருந்தாங்க. அடுத்தது வந்து பொதுவாக கனிய பிரித்தெடுப்பு சம்மந்தமாக நிறைய மொடியூல்ஸ் இருக்கும். அதுக்குள்ள மைனிங், ஜியோ டெக்னிக்கல், அடுத்த இரிகேஷன், டனல் வந்து இப்போ எங்கட வந்து இந்த
மாதிரோயா டனல் அப்படி அந்த நிறைய அதுகள் இருக்கு தானே, அந்த ரிலேட்டடான ஃபீல்டும் இந்த இஆர்இல வந்து படிச்சு கொடுக்குற மாதிரி. பொதுவாக வந்து ஃபாரின்ல வந்து நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போ ஆஸ்திரேலியா, கனடா, ஆஃப்ரிக்கா, அடுத்து வந்து இப்போ சவுதி மியாரிக்கு, அதாவது எர்த் ரிசோர்ஸில் நல்ல க்ரோ ஆகிட்டு வர ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற மாதிரி வந்து கிடைச்சிச்சு. அது மாதிரி ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக வந்து நிறைய ரிஃபைனரிஸ், அதாவது பெட்ரோலியம் ரிலேட்டடான வந்து ஃபீல்ட்ஸும் இதில் இருக்கு. அது போல் ரொக் மெக்கானிசம் வந்து வரக்குல வந்து இப்போ பிளாஸ்டிங், அது சம்மந்தமான ரொக் மெக்கானிசம் சம்மந்தமான ரிலேட்டடான ஃபீல்டும் படிப்பிப்பாங்க. இது தவிர நிறைய சாஃப்ட்வேர்ஸ் படிப்பிப்பாங்க இந்த எர்த் ரிசோர்ஸ் சம்மந்தமாக. அது பொதுவாக இந்த ரிமோட் சென்சிங், அடுத்தது வந்து இப்போ நீங்கள் ஒரு ஃபாரினுக்கு போனாலும் எர்த் ரிலேட்டடான வந்து இப்போ சிவில் இன்ஜினியரிங் இருந்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் அந்த ரிலேட்டடாக வரக்குல வந்து அது ரிலேட்டடான சாஃப்ட்வேர்ஸ் வந்து நிறைய தேவைப்படும். அந்த விஷயங்களும் இங்கே வந்து அதோட பேசிக்ஸ் நிறைய கிடைக்கும்ன்ற மாதிரி சொன்னார். அடுத்து வந்து பெரம்கோட பெட்ரோலியம் வெல்ஸ் அதுலாம் வந்து நிறைய இந்த ரிலேட்டடான இஆர்இ ரிலேட்டடான விஷயங்கள் தான் வந்து போகுது. அதே போல் அவரும் சொன்னது வந்து இப்போ எங்களோட பெச்சில் பாஸ் அவுட் ஆகினவர் வந்து எம்எஸ்சி ஒன்று இந்த பெட்ரோலியம் சைட்லேயோ இந்த இஆர்இ சைட்லேயோ செய்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல ஜாப் மார்க்கெட்டில் வந்து போய் சேர்றதுக்குரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்குமென்ற மாதிரி சொன்னார். அதே மாதிரி நிறைய கொஞ்சம் பேர் வந்து ஓஷனோகிராஃபி வந்து இப்போ ஓசன் லெவலில் அந்த, அதாவது இப்போ சமுத்திரங்களில் கடல்களில் அந்த ஒர்க் பண்ணுறதுக்குரிய அந்த ரிலேட்டடாகவும் போன மாதிரி இந்த இஆர்ஐயில் சொன்னார். அப்போ இந்த இஆர்ஐயில் உள்கரிக்குலம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி தான் வெரி ஆகும். அதே மாதிரி என்ன விஷயம்னா உங்களுக்கு இது ரிலேட்டடாக உங்களுக்கு டீப்பாக போகணும்னா நான் உங்களுக்கு அவங்களோட கண்டெக்ஸ்ட் எல்லாம் வந்து நீங்கள் வந்து அவங்கள்ட்ட விசாரிச்சு பார்க்கலாம். நம்ம ஒரு 2 யூனிவர்சிட்டியில் என் ஃப்ரெண்ட்ஸ்டையோ ஜூனியர்ஸ்டையோ சீனியர்ஸ்டையோ மெம்பர்ஸ் தரலாம். நீங்கள் வந்து அவங்கள்ட்ட இது ரிலேட்டடாக கொஞ்சம் விசாரிச்சுப்பாங்க. இது வந்து டிரெக்டாக அப்ளை பண்ணுற கோர்ஸ். நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி போய் ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு போகிறவோ செகண்ட் செமஸ்டருக்கு போகிறவோ சூஸ் பண்ணுறது ஒன்று இல்லை. ஏன்னா இது வந்து டிரெக்டாகவே நீங்கள் அங்கேருந்து அப்ளை பண்ணி போகணும். அடுத்தது வந்து டிஎம் வந்து டிஎம்ஐ விசாரிச்சபடி வந்து டிஎம்ல வந்து ஐஎஸ்எல் வந்து இருக்குது. டிஎம்முக்கு வந்து பொதுவாக டிஎம்ல வந்து சில ஸ்பெஷலைசேஷன் ஃபீல்டு வந்து டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், அப்பேரல் இன்ஜினியரிங், அடுத்தது வந்து கலரைசேஷன் அண்ட் ஃபினிஷிங், இந்த மாதிரி ரிலேட்டடாக தான் இருக்கும். பொதுவாக ஆடை உற்பத்தி சம்பந்தமான விஷயங்கள் தான் அதுக்குள்ளே உள்ளுக்கு இருக்குமென்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் நான் சொன்ன மாதிரி எம்பிஆர் ஆக்கள் எடுக்கிற முடியல, அதாவது இந்த நான் சொன்ன மாதிரி என்ஜினியரிங் ரிலேட்டட் ஃபீல்டுக்கே வாரவர்களோடைய இந்த டிஎம் ஆக்களோட மொடியூல்ஸ் இருக்கும். அதோட ஃபைபர் சயின்ஸ்ன்னு சொல்லி ஒரு மொடியூல் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் போகும். அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு பிறகு தனியாகவே டெக்ஸ்டைல் ரிலேட்டட் வந்து ஃபுல்லாக வந்துடும். இனி டெக்ஸ்டைல் ரிலேட்டடுக்குள்ள உள்ள படிப்பிக்கிற மொடியூல்ஸ் மெயின் ஸ்பெஷலைசேஷன் சப்ளை செயின், ஃபேப்ரிக் டெக்னாலஜி, வீவிங் டெக்னாலஜி, நிட்டிங் டெக்னாலஜி, கலரைசேஷன், நேனோ டெக்னாலஜி, இந்த ஆட்டோமேஷன், இந்த விஷயங்கள் வந்து மெயினாக ரிலேட்டடாக இருக்கும். அதே போல் வந்து 2 விஷயம், ஒன்று அப்பேரல் டெக்ஸ்டைல், அப்போ வந்து கார்மெண்ட்ஸில் வந்து அடுத்தது வந்து ஃபைனல் ப்ராடக்ட். இது ரிலேட்டடாக வந்து அவங்களோட வந்து ஃபைனல் இயர் ஃபோக்கஸ் ஏரியாவும் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ இன்டர்ன்ஷிப்னு வரக்கல பொதுவாக எனக்கும் தெரியும் டிஎம் பிள்ளைகள் வந்து இன்டர்ன்ஷிப் நல்ல நேரத்தோட எடுப்பாங்க. ஏன்னா இலங்கை வந்து ஒரு ஆடை உற்பத்திக்கு ஒரு கார்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து கொஞ்சம் வளமிக்க நாடு உண்டு. அதனால வந்து இஎம் ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் வந்து எப்படியும் நல்ல ஒரு இன்டர்ன்ஷிப் கொண்டு எடுப்பாங்க. அதே மாதிரி ஜாப் ஆஃபர்ஸும் இலங்கையில் வந்து கொடுக்குறாங்க. பொதுவாக சொன்ன மாதிரி வந்து 1.5 lakhs மேலே சேலரி டிமாண்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா இப்போ அவங்களோட டிரான்ஸ்போர்ட், அக்கமெண்டேஷன் இதெல்லாம் கொடுத்தாலும் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சேலரிக்கு வந்து கெரியர் ஃபேரில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி. ஏன்னா இலங்கையில் அந்த அளவுக்கு ஒரு ரிலேட்டடாக இந்த டெக்ஸ்டைல் அப்பேரலுக்கு இருக்குன்ற மாதிரி சொன்னார் வந்து. அதே போல் நெனோ டெக்னாலஜி ரிலேட்டடான வந்து ரிசர்ச்சஸும் பொதுவாக இதில் வந்து இருக்கும். அப்போ பொதுவாக நிறைய நல்ல கம்பெனிஸ் இருக்குது வந்து இலங்கையில். அது மாதிரி ஃபாரின் அப்ரூவல் வந்து இருக்குமாண்டா. இப்போ டெக்ஸ்டைல் அப்பேரல் இன்ஜினியரிங்க்கு வந்து நீங்கள் ஒரு பங்களாதேஷுக்கோ அடுத்தது வந்து வேறு இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போய் இன்டர்ன்ஷிப் எடுக்க போறீங்கன்னா அந்த இன்டர்ன்ஷிப் எடுக்கிறதுக்கு வந்து யூனிவர்சிட்டியோட அப்ரூவல் இருக்குன்ற மாதிரி அவர் சின்னது. அப்போ இதுவும் ஒரு நல்ல ஒரு ஃபீல்டு. இதுலேயும் ஜாப் வந்து டிமாண்ட் பண்ணலாம். இலங்கையிலேயும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஃபாரினுக்கும் போகலாம் இந்த மாதிரி ஒரு ரிலேட்டடாக வந்து சொன்னார். அடுத்தது வந்து இன்னொரு ஃபீல்டு தான் வந்து டிஎல்எம். பொதுவாக டிஎல்எம் வந்து பொதுவாக வந்து எடுப்பாங்க, நிறைய முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஎல்எம் வந்து ஒரு ரிலேட்டட் ஃபீல்டாக வந்து எடுப்பாங்க. என்னது அது ஒரு மொரட்டுவே இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிக்குள்ள வர ஒரு ப்ரோக்ராம். அப்போ இந்த ப்ரோக்ராமில் வந்து பொதுவாக சொல்கிறாங்க வந்து லேண்ட்
டிரான்ஸ்போர்ட்ல பிளானிங் சம்பந்தமான நிறைய படிப்பிக்கப்படும். மெரைன் இன்ஜினியரிங், ஏவியேஷன், சப்வே டெக்னிக்ஸ். அப்ப இந்த விஷயங்கள் தான் வந்து இருக்கும். அப்ப மொடியூல் சூஸ் பண்ணக்கல வந்து பொதுவா ஆக்களுக்கு நிறைய எலெக்டிவ் மொடியூல்ஸ் வந்து இந்த டிஎல்எம் ஆஃபர் பண்றதா சொன்னாங்க வந்து. அப்ப அதுல வந்து இந்த ப்ரொக்ரூட்மெண்ட் டெக்னாலஜி, ப்ரொக்ரூட்மெண்ட் சொல்லி பொதுவாக நீங்க கேட்டிருப்பீங்க, கல்ஃப்ல வேலை செய்யறவங்க வந்து ப்ரொக்ரூட்மெண்ட்ல ஒர்க் பண்ற, கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடா ஒர்க் பண்றவங்க சொல்லுவாங்க வந்து அந்த என்ன ப்ரொக்ரூட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்படி அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு உண்டு. அப்ப அது ரிலேட்டடா இருக்குது. இந்த ரிலேட்டட்ல நிறைய பேர் டிஎல்ல முடிச்சுட்டு போய் ஃபாரின்ல அந்த ரிலேட்டட்ல ஒர்க் பண்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி சப்ளை செயின் மெயின் ஃபோக்கஸ் ஏரியாவா இருக்குதாம் இதுல. அது மாதிரி ஏவியேஷன் டெக், டிரான்ஸ்போர்ட், அதாவது லேண்ட் டிரான்ஸ்போர்ட், மெரைன் டிரான்ஸ்போர்ட். இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் லெவல்ல நெவல் அந்த ஃபீல்டுலையும் நிறைய பேர் வந்து இதுல வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்திருக்கிறாங்க மாதிரி சொன்னாங்க. பொதுவாக இலங்கையில வந்து சேலரி பேஸா வந்து பொதுவாக சப்ளை செயின் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமா இதுக்கு நிறைய இப்போ உதாரணமா எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ நிறைய கம்பெனிஸ், ஜோன் கீல்ஸ் கம்பெனிஸ், அடுத்து வந்து லுமாலா, என்னென்ன லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்குதோ வந்து அந்த லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டட் கம்பெனிக்கு போனாங்க இன்டர்ன்ஷிப் வந்து. அதுலேயே ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எடுக்கலாம். இனி அதில் சேலரி டிமாண்ட் வந்து கொஞ்சம் இருக்கிற கொஞ்சம் அப்படிப்படி இருக்கிறதுல வந்து நிறைய பேர் வந்து ஃபாரினுக்கு போய் நல்ல இடத்துல இருக்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து டிஎல்ல முடிச்ச எங்கட உள்ள ஒரு நாணம் வந்து ஃபாரின்ல வந்து நல்ல ஒரு இப்போ ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காரு. பட் டிஎல்எம் முடிச்சிருந்தாலும் ஒரு டிஎல்எம் ரிலேட்டடான ஒரு ஜாப்ல தான் இருக்காரு. பட் நான் சொல்ற மாதிரி தான் ஒருவர் வந்து ஸ்பெஷலைசேஷன் செலக்ட் பண்ணக்கல வந்து இது எனக்கு நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்ணி போவாங்க. அந்த ஸ்பெஷலைசேஷன் முடியக்கல அவங்களுக்கு சில ஐடியா வரும், இது ரிலேட்டடா இன்னொரு ஃபீல்டில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு என்ன மாதிரி நான் எலக்ட்ரானிக் டெலிகாம் தான் கோரா இருந்தாலும் நான் ஏஐ சாஃப்ட்வேர் அந்த ரிலேட்டடுக்கு வந்து நான் அந்த ஃபியூச்சர் ஸ்கோப்பை வச்சு போற மாதிரி. மேபி அது இன்னும் கொஞ்ச நாளையில வந்து அது சில நேரம் சேஞ்ச் ஆகலாம். அப்படி வந்து அப்ப பொதுவான ஒரு பாத் இருக்கும். பட் எங்கட பெஷனேட் என்னன்னு சொல்லி நாங்க சூஸ் பண்ணதெல்லாம் வந்து இந்த பாத்தில் வந்து ரிலேட்டடா இருக்கு. இப்போ உதாரணம் சிலர் வந்து இப்போ டிஎல்எம் முடிச்சாலும் சிவில் அந்த ரிலேட்டட் சார்ந்த எம்எஸ்சி, எம்ஃபில் அதுகள் செய்யற நேரத்துல வந்து அதுல இருந்து நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு உள்ளுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குமென்னு சொல்லி சொன்னாங்க. இது தவிர உள்ளுக்கு மொடியூல் வைஸா இப்போ நாங்கள் ஒரு மெட்ஸ் ரிலேட்டடா வாரத்தில் வந்து மெட்ஸ் பேக்ரவுண்ட், இது இன்ஜினியரிங் ஃபீல்ட். அப்போ அதனால வந்து இது கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே போல இதுல சிலர் வந்து இப்போ சப்ளை செயின் வரக்கல இந்த ப்ரொக்ரூட்மெண்ட், லாஜிஸ்டிக், வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட், இப்போ சேல்ஸ் அண்ட் ஆப்ரேஷன், டிமாண்ட் அண்ட் பிளான், அந்த மாதிரி வந்து அதுல ஸ்கோப் ஏரியாஸும் உள்ளுக்கு இருக்கும் இந்த மாதிரி. அப்போ பொதுவாக எஃப்ஐபி என்று வரக்கல வந்து அவர் வந்து இப்போ என்ன ரிலேட்டட் அவர் முன்னுக்கு போகிறாரோ அந்த ரிலேட்டட் ஒரு ஃபீல்டை ஒன்றை வந்து சூஸ் பண்ணி போகிற நேரத்தில் வந்து ஒரு டிஎல்எம் ஒரு பெனிஃபிட்டான ஒரு கோர்ஸாக இருக்குன்ற மாதிரி இந்த இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியில் வந்து சொல்கிறாங்க. அப்போ பொதுவாக மெரைன்னு வரக்கல ஹார்பர் ரிலேட்டடாக, அதாவது அந்த ஷிப் டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட், அது மாதிரி இங்கே இலங்கையிலேயும் லேண்ட் டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து நிறைய பேர் இந்த டிஎல்எம் முடிச்சாக்கள் ஒர்க் பண்ணுறாங்க, எனக்கு தெரிஞ்சாக்களும் இருக்கிறாங்க. அதனால் வந்து டிஎல்எம் டெக்ஸ்டைல் எர்த் ரிசோர்ஸ் நாங்கள் இன்ஜினியரிங் ஃபீல்டுக்குள்ளே போய் செலக்ட் பண்ணல, நாங்கள் டிரெக்டாக யூஜிசி அப்ளிகேஷன் போர்டர்களே செலக்ட் பண்ணுறேன். அப்போ அதனால் வந்து இந்த ஃபீல்டை இன்டெப்டாக நீங்கள் கொஞ்சம் விசாரிச்சுட்டு கோர்ஸ் ஆர்டர் போர்டர்கள், இப்போ உதாரணமாக உங்களுக்கு கோர்ஸ் ஆர்டர் போர்டர்ல சில ஐடி ஃபீல்டுகளும் QS அந்த ஆர்கிடெக்சர் அந்த ஃபீல்டுகள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்ப்ளெக்ஸ் ஆகும். இப்போ கோர்ஸ் ஆர்டர் போர்டர்கள் முதலாவது பிரச்சனை தான் அந்த யூனிவர்சிட்டி போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்போ அவங்க வந்து இன்டெப்டாக அந்த கோர்ஸை கொஞ்சம் விசாரிச்சுட்டு, ஏன்னா கோர்ஸ் வந்ததுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து டிஎல்எம் அவரை நேரத்தோட அப்ளை பண்ண, அவருக்கு நான் தான் யூஜிசி ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தேன், என்ன சூப்பர் ஜூனியர். அவருக்கு வந்து டிஎல்எம் கிடைச்ச உடனே அவர் வந்து கொஞ்சம் அந்த ஃபீல்டில் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு ஐடி கொஞ்சம் விருப்பம் பண்ண மாதிரி. சாரி, என்ன நடந்ததுன்னா அவருக்கு வந்து ஐடி கிடைச்சிட்டு ஐடிக்கு பிறகு வந்து அவர் இப்போ ஐடியை கோர்ஸ் ஃபாலோ பண்ணக்கல ஐடி அவருக்கு கொஞ்சம் நல்லா பிடிச்சிட்டு அப்படி இருக்கக்கல வந்து என்ன நடந்ததுன்னா டிஎல்எம் வெயிட்டிங் வந்து டிஎல்எம் வெயிட்டிங் வந்தோம்னா அவருக்கு டிஎல்எம் கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் போனோம்னா இப்போ என்ன செய்யலாமண்டா அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருந்துச்சுன்னா நான் அப்போதான் எனக்கு விசாரிக்கல வந்துச்சு. அப்போ ஃபேக்கல்டி ஆஃப் டீன் ஐடி வந்து அப்ரூவ் பண்ணணும் வந்து இவரை வந்து எடிஷனல் ஸ்டூடெண்டாக வச்சிருக்கேன். இவருக்கு டிஎல்எம் யூஜிசி வெயிட்டிங் அனுப்பிட்டா ஐடிக்கு ஒருத்தர் திரும்பி எடுத்துரும் இவர் இருந்த இடத்துக்கு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து இப்போ 200 ஸ்டூடெண்ட் தான் இன்டேக் கண்டா, இவர் 201வது ஸ்டூடெண்ட். அப்போ ஐடி ஃபேக்கல்டி டீன் வந்து அப்ரூவ் பண்ணணும், இவர் ஒரு 201வது ஸ்டூடெண்டாக வச்சுக்கிறேன் அப்ரூவ் பண்ணணும். அது மாதிரி டிஎல்எம்லேருந்து இவர் வந்து அந்த இதை வந்து நான் இல்லாமல் ஆக்க போறேங்கிறத வந்து
இவர் வந்து ஒரு லெட்டர் மூலம் எடுத்து யூஜிசி போய் கொடுத்து அந்த விஷயத்தை வந்து செய்யலாம். அப்போ எனக்கு தெரிஞ்ச எங்களோட ஒரு இந்த சூப்பர் ஜூனியர் தான் அதை வந்து செஞ்சார் வந்து. அப்போ அதனால அது ரிலேட்டடான எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால சொல்கிறேன். என்னென்னா கோர்ஸ் ஆர்டர் போடக்கல முதலாவது நீங்கள் மெயின் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். இல்லாட்டி வெயிட்டிங்கில் இன்னொரு கோர்ஸ் வந்ததுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் ட்ரபிள் ஆக வேண்டிய ஒரு நிலைமை ஒன்று உண்டாகும். அதனால வந்து கோர்ஸை கொஞ்சம் விசாரிச்சு, ஏன்னா நான் சொன்ன இந்த கன்ஃப்ளிக்ஸ் ஒன்று வரும். இந்த QS ஆர்கிடெக்சர் ஐடி ரிலேட்டட் கோர்ஸோட இந்த 3 கோர்ஸும் வந்து என்ன செய்ய கன்ஃப்ளிக்ட் ஆகும். அதனால வந்து கோர்ஸ் ஆர்டர் போடக்குள்ள வந்து கொஞ்சம் அந்த விஷயத்தை வந்து நீங்க மெயினா டார்கெட் பண்ணினீங்கன்னா நல்லது. டைம் போகிறதுல நான் கொஞ்சம் குயிக்காக கொண்டு போகிறேன். இன்டெப்த் வேணுமெண்டா நான் உங்களுக்கு கண்டெக்ட் தரலாம். அதனால நீங்கள் நான் இந்த கண்டெக்ட் நம்பரை லாஸ்ட்டாக ஷேர் பண்ணுறேன். அப்போ நீங்கள் என்ன கண்டெக்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அது ரிலேட்டடான ஆட்களோட கண்டெக்ட்ஸை வந்து ஷேர் பண்ணேன். அப்போ உங்களுக்கு கோர்ஸோட போகிறதுக்கு மேலே இன்டெப்டாக உங்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து குயிக்காக நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ரைட். பேரதனி என்று வரக்குள்ள வந்து பேரதனியில் வந்து இந்த ஃபீல்டுகள் இருக்குது. கெமிக்கல் அண்ட் ப்ரொசஸ் நான் அந்த மொரட்டுயோட சில கலேஷன் இந்த ரிசர்ச் பேஸ் கொஞ்சம் கூட. அது மாதிரி மேனுஃபேக்சரல் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கை பொதுவாக கொஞ்சம் பிறகு தான் செல்றாங்க வந்து. ரைட். நான் நினைக்கிற மட்டும் இது பொதுவாக மெட்டீரியல் ரிலேட்டடாக இருக்குமென்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொதுவாக நான் சொன்ன மாதிரி தான். எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இங்கே தான் வந்து ஒரு மெயின் விஷயம் சொல்லணும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் சேர்ந்து இருக்குது. எலக்ட்ரானிக் நான் சொன்ன மாதிரி பவர் சைட், அடுத்தது எலக்ட்ரானிக். நான் இஎன்டிசியில் எலக்ட்ரானிக் விஷயத்தை சொன்னேன், எலக்ட்ரிக்கல் விஷயத்தை பவர் சைடில் சொன்னேன். அந்த ரிலேட்டட் கம்பைன் பண்ணினதாக இருக்குது. இது தவிர இந்த முறை வந்து புதுசாக வந்து நான் என்ன சூப்பர் ஜூனியர்கிட்ட விசாரிச்சு அவங்களோட லெக்சரர் வந்து இந்த விஷயத்தை சொன்னார வந்து EEE டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்த மாதிரி இந்த புதுசாக தான் எலக்ட்ரானிக் அண்ட் AI இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்னு சொல்லி அது இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியை ஆஃபர் பண்ணுது. அது யார் ஆஃபர் பண்ணாங்கன்னா அந்த எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டே ஆஃபர் பண்ணுது. அப்போ அது நான் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் போயிட்டு தான் பேரதனியில் ஃபர்ஸ்ட் இயரில் கோர்ஸ் ஸ்பெஷலைசேஷன் பிரிப்பாங்க. பட் இந்த கோர்ஸுக்கு இந்த எலக்ட்ரானிக் அண்ட் AI இந்த இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் இந்த கோர்ஸுக்கு இந்த இன்ஜினியரிங்குக்கு டிரெக்டாக அப்ளை பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம் இந்த UGC இந்த மாதிரி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்போ அவர் சொன்னார் என்னென்னா அவங்களோட லெக்சர் ஹாலில் சொன்னதான் வந்து இது ஒரு 130 கிரெடிட் கோர்ஸ். அதனால வந்து ஹானஸ்ட் டிகிரி எந்த அளவுக்குன்னு சொல்லி அது ஒரு டவுட்டான விஷயம். அதே மாதிரி இதில் 8th செமஸ்டரில் ட்ரைனிங் வருமன்ற மாதிரி சொன்னார் வந்து. அதோட வந்து இப்போ 2nd 4th செம்மில் வந்து படிப்பிக்கக்கூடிய விஷயங்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் பிறகு இருக்கிற செமஸ்டர்ஸில் படிப்பிக்கக்கூடிய விஷயங்களை வந்து இதில் முன்னுக்கே படிப்பிச்சு கொஞ்சம் அந்த AI ரிலேட்டடாக, அதாவது சிஸ்டம் AI எலக்ட்ரானிக் ரிலேட்டடாக ஒரு ஃபோக்கஸ் ஏரியாக வந்து இதை வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணினார் எனக்கு. இந்த அவங்களோட ஏன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியர் இருக்கிற லெக்சர்ஸ் தான் இதை கண்டினியூ பண்ண போகிறாங்க. மேபி அவங்க வேறு லெக்சர்ஸ் ஹையர் பண்ணலாம். பட் அவர் சொன்ன மாதிரிக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட் தான் இதை ஆஃபர் பண்ணுது, அதில் இருந்து தான் போகுதுன்ற மாதிரி. அப்போ அதுக்குள்ள ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ், எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் சிஸ்டம், சிக்னல் கம்யூனிகேஷன் நெட்வொர்க், அப்போ அதுக்குள்ள டெலிகாமும் இன்க்ளூட் ஆகுது, கண்ட்ரோல் ரொபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன், மெத்தமெட்டிக்கல் கம்ப்யூட்டேஷன், மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹியூமனிட்டிஸ் இந்த ப்ராக்டிஸ் இந்த ரிலேட்டடாக வந்து இந்த கோர்ஸ் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறத வந்து சொன்னார். அப்போ இது டிரெக்டாக அப்ளை பண்ணலாம், இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிக்குள்ள தான் வருகுது. ஹொனஸ் வந்து கொஞ்சம் டவுட் மாதிரி, பட் இதில் வந்து ரிலேட்டடாக மெயின் விஷயங்கள் வந்து சொல்லப்படுற மாதிரி. அப்போ பொதுவாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக், டெலிகம்யூனிகேஷன் எல்லாம் கிட்டத்தட்ட அன்னளவாக வந்து டெக் ரிலேட்டட் அந்த ஃபீல்டுக்குள்ளால வாரத்தில் வந்து பொதுவாக இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணின மாதிரி தான் இந்த கோர்ஸ் இருக்குது வந்து. அப்போ அதனால வந்து இது ஃபெஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பொதுவாக இந்த ரிலேட்டட் இவ்வளவு இருக்கு இன்ஜினியரிங் ஆஃபர் பண்ணுறது, பேரதனி யூனிவர்சிட்டி ஆஃபர் பண்ணுறதுனால கட்டாயம் இது ஒரு வேல்யூபிள் கோர்ஸாக இருக்கும். பட் இதில் யாருமே இன்னும் பாஸ் அவுட் ஆகலை. இதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி போகுது, இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருந்தாலும் இந்த ஃபீல்டில் என்ன அடுத்த கட்டம்ங்கிறது வந்து கொஞ்சம் வந்து விசாரிச்சு பாருங்க கட்டாயம். ஏன்னா இப்போ நான் இதை 100% பெர்ஃபெக்ட்னு சொல்ல மாட்டேன், வெளியூ இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இது இன்ஜினியரிங் டிகிரிக்கு கீழே ஆஃபர் பண்ணுறதால கட்டாயம் வெளியூவாக இருக்கும். அடுத்தது எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் தான் பேரதனியில் மெயினாக வந்து ஃபெஸ்ட்டாக ப்ரிஃபரன்ஸில் போடுவாங்க. அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டை ஆஃபர் பண்ணுறதால கொஞ்சம் இது வெளியூவாக தான் இருக்கும். அப்போ அந்த விஷயத்தை கொஞ்சம் நீங்கள் கட்டாயம் பேரதனி யூனிவர்சிட்டி எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் ரிலேட்டடான என்வரன்மெண்டல் கண்டெக்ட் தரலாம். நீங்களும் விசாரிச்சு கட்டாயம் இந்த கோர்ஸ் ஆர்டர் போடக்குள்ள மெயின் பிரதானமாக நீங்கள் கோர்ஸ் போட போகிறீங்க. மொரட்டோ யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் போட்டுட்டீங்க, பேரதனி யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் போட்டுட்டீங்க. இப்போ ருஹுனி இன்ஜினியரிங் போடுறதா இல்லை இந்த கோர்ஸை 3வது போடுறதாங்கிற நிறைய டவுட் உங்களுக்கு வரும். அப்போ அந்த டவுட் வர நேரத்தில் கட்டாயம் நீங்கள் இன்டீப் நீங்கள் நல்லா விசாரித்ததுக்கு பிறகு இதில் கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் மாடியூல் அதில் சில விஷயங்கள் வந்து
இன்டீப்டாக சில விஷயங்களை வந்து அவங்க யூனிவர்சிட்டியை அவுட் பண்ணியிருக்காங்க வந்து. அப்போ அதை விசாரிங்க. இந்த ரிலேட்டட் ஃபீல்டில் ஒர்க் பண்ணினாக்கள், இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறாக்கள், இவங்ககிட்ட வந்து கொஞ்சம் விசாரிச்சுட்டு இந்த கோர்ஸ் ஆர்டர் போடக்குள்ள அதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே சிவில் இன்ஜினியரிங் பேரதனி என்ற ஃப்ரெண்ட் ஒரு ஆள்கிட்ட விசாரிச்ச மாதிரிக்கு சிவில் இன்ஜினியரிங்கில் பொதுவாக பேரதனியில் ஹையர் ஸ்டடீஸுக்கு கொஞ்சம் நல்ல மண்ட மாதிரி நிறைய இந்த தாய்லாந்து, யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியாவுக்கு அப்படின்னு சொல்லி மாஸ்டர்ஸ் பிஹெச்டிக்கு பொதுவாக நல்ல ஜிபிஐ இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் லெக்சர்ஸில் கண்டெக்ட் மூலமாக எப்படியோ வந்து ஒரு நல்ல ஒரு பிஹெச்டி எம்எஸ்சி ரிலேட்டட் ஆஃபர்ஸ் கிடைக்கிற மாதிரி நிறைய எவரேஜாக ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இந்த ஃபீல்டுகளுக்கு போகிற மாதிரி அவர் சொன்னார் வந்து. பொதுவாக பெருதனிய சிவிலை பற்றி அவர் சிலர்கள் வந்து இப்போ ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், என்வாயன்மெண்ட், பில்டிங் வரக்கில் ஹைரைஸ் பில்டிங், டவர்ஸ், அடுத்து வந்து கவர்மெண்ட் சில பில்டிங், என்வாயன்மெண்ட் வரக்கில் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட், ஃப்ரெஷ் வாட்டர் ட்ரீட்மெண்ட், சுவேஜ் சிஸ்டம், என்வாயன்மெண்ட் இம்பேக்ட் சிஸ்டம் எப்படி, இரிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த சிவில் இன்ஜினியரிங்கில் படித்து கொடுக்குற மாதிரி. அடுத்து ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன் எப்படி அப்படின்ற மாதிரி சொன்னார். பொதுவாக சிவில் இன்ஜினியரிங் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நிறைய பிளானிங், கியூஎஸ் அப்படின்னு சொல்லி தான் எப்ரோட்ல நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. இது தவிர கொஞ்சம் நீங்கள் டிகிரி ஆஃப் கிடைச்சதுக்கு பிறகும் உங்களுக்கு வந்து ஐஎஸ்எல்ல இருக்கிறதால வந்து உங்களுக்கு வந்து இந்த இஎஸ் எக்ஸாம் எழுதலாம். அப்போ சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடான நிறைய ஃபீல்ட் கால் பண்ணுவாங்க வந்து ஐஎஸ்எல் கூடாக வந்து இந்த எஸ்எல்இஎஸ் எக்ஸாம்ஸ் இல்லைங்க இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்டாக. அப்போ வந்து நிறைய இரிகேஷனில், ஆர்டிஏல, அடுத்தது கவர்மெண்ட் பில்டிங் செக்டர்ஸ், நிறைய ஃபீல்டுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. இது தவிர நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய சங்கன், மாகா அப்படின்னு சொல்லி நிறைய வந்து ப்ரைவேட் கம்பெனிஸும் இருக்குது. பொதுவாக எப்ராட்டுக்கு சிவில் இன்ஜினியர்ஸ் போகிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. பொதுவாக கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு இல்லாட்டி ஆஸ்திரேலியாவுக்கு நிறைய பேர் எம்எஸ்சி முடிச்சுட்டு போவாங்க, இங்கே கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு. அப்படி அந்த மாதிரியான ஃபீல்டுமே இருக்குது. அதை விட கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் மெயின். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இப்போ போடுற மாதிரி சொன்னாங்க. எலக்ட்ரானிக்கோட கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக ஸ்டூடெண்ட்ஸ் போடுறதுக்கு கொஞ்சம் கூடுதலான இது இருக்குது. இப்போ எந்த கம்பெனிலையும் தான் அடுத்து நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் வந்து பேரதனிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு நல்ல ரோல் ஒன்று இருக்கு அவங்களுக்கு. அடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து சேலரியும் ஓகே. அடுத்தது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பேரதனியை வந்து ஒரு மொரட்டோட சிஎஸ்சி அந்த ரேஞ்சு கொஞ்சம் ஹையர் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல்டாக இருக்குது. இப்போ கரண்ட்லி இலங்கையில் கொஞ்சம் டவுனாக இருந்தாலும் முதல் ஒரு காலம் ஒரு 3-4 இயர்ஸுக்கு முதல் சாஃப்ட்வேர் அந்த ரிலேட்டட் ஃபீல்டில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல சேலரிக்கு போனாங்க. இப்போ கொஞ்சம் டவுன் ஆயிருந்தாலும் பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைன்னு இல்லை, நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அது மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. அதுவும் நான் ரிலேட்டடாக முதல் சொன்ன மாதிரி இதுலேயும் மெக்கானிக்கலில் வந்து பொதுவாக மெக்கானிக்கல் வரக்கல ஜென்ரலாக எல்லா யூனிவர்சிட்டிஸ்லேயும் பொதுவாக கரிக்குலம் கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். அடுத்தது வந்து ருஹன் யூனிவர்சிட்டி. ருஹனில் இந்த கோர்ஸுகள் ஆஃபர் பண்ணுறாங்க, சிவில் என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங். அப்போ அதுலேயும் அதே ரிலேட்டடான சேம் கோர்சஸ் இருக்கும். எலக்ட்ரிக்கல் இன்ஃபர்மேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இருக்குது. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எங்கட பேட்சில் தான் ஸ்டார்ட் பண்ணினாங்க. அதுவும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபர் பண்ணினாங்க. ருஹனு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் கொஞ்சம் இன்டர்ன்ஷிப்புக்கும் ஜாப் ஆஃபர் எடுக்கிறதுக்கும் சஃபர் பண்ணினாங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க வந்து. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ருஹனில் செஞ்சாங்க. மேபி அதை ஃபெஸ்ட் பேஜ் ஆகிக்கிறதாலேயோ இல்லாட்டி அதில் உரிய ரிசோர்ஸஸ் ரிலேட்டட் கொஞ்சம் குறைவுண்டதாலேயோ என்னையோ தெரியல, கொஞ்சம் சஃபர் பண்ணினாங்க. அப்போ கொஞ்சம் நீங்கள் ருஹன் இன்ஜினியரிங் போகிற ஒரு ஆளாக இருந்தால் கொஞ்சம் அந்த எப்படியும் 1 இயர் உங்களுக்கு டைம் இருக்கும். பேரதனிய ருஹன் மற்ற யூனிவர்சிட்டிஸ் போகல. ஜஃப்னா மட்டும் 3 செமஸ்டர்ஸுக்கு பிறகு தான். ஆனால் இப்போ கொஞ்சம் 2 செமஸ்டர்ஸுக்கு பிறகு அவங்களோட ஸ்பெஷலைசேஷன் செலக்ட் பண்ண விடுறாங்கன்ற மாதிரி ஒரு கதை போகுது. அண்ட் ஆல்சோ எங்களோட பேட்சில் எங்களோட பேட்சும் எங்களோட சீனியர் பேட்சில் மெரைன் இன்ஜினியரிங் தொடங்கினாங்க. அது யூனிவர்சிட்டிக்கு உள்ள கொஞ்சம் அவுட்டில் இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் தான், 15 to 20 ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள மாதிரி தான் மெரைன் இன்ஜினியரிங் எடுக்கிறாங்க வந்து. ஏன்னா பொதுவாக சதர்ன் வந்து அது கொஞ்சம் அந்த கடல் ரிலேட்டடாக கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிறதால வந்து கொஞ்சம் மெரைன் இன்ஜினியரிங் வந்து கொஞ்சம் ஃபெக்கல்ட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் கடல் சார்ந்த ஏரியாவில் தான் அந்த இன்ஜினியரிங் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஃபர்ஸ்ட் இயர் வந்து எல்லாருக்கும் கமனாக போகும், அதில் தான் ஃபீல்ட் செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ ருஹன் இன்ஜினியரிங் மெயினாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க வந்து, நீங்கள் அவங்க டைம் கேட்கலாம். பொதுவாக எலக்ட்ரிக்கல் இன்ஃபர்மேஷன் இன்ஜினியரிங் கொஞ்சம் அதில் முன்னுக்கு ப்ரிஃபர் இருக்கிற மாதிரி சொன்னாங்க வந்து. அதில் வந்து பொதுவாக எலக்ட்ரிக்கல் இன்ஃபர்மேஷன் எடுத்தவங்க கொஞ்சம் பவர் சைட்டில், அடுத்தது வந்து இந்த ஹுவாவேயில் இன்ஃபர்மேஷன் டெலிகாம் சைட்டில் கொஞ்சம் ஒர்க் எடுத்த அளவு கொஞ்சம் கூட, இன்டர்ன்ஷிப்பும் நல்லா கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அப்போ ருஹன் யூனிவர்சிட்டி போகிறேன்டா
நீங்கள் வந்து இந்த எலக்ட்ரிக் இன்ஃபர்மேஷன் பொதுவாக சிவில் கம்மனாக எல்லா இடத்தையும் உண்டு மாதிரி, அடுத்தது சிவிலில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஓகே. பொதுவாக இன்ஜினியரிங் ஃபீல்டில் இந்த மாதிரி இருக்குது. யூனிவர்சிட்டி ருஹுனோட ஸ்ட்ரக்சரும் இதுவும் இப்படி தான் இருக்குது. இதை கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் போடக்கலாம். பொதுவாக மொரட்டுவ பேர் தனி பேர் ருஹுனு தான் போட சொல்லுவாங்க. இனி போனதுக்கு பிறகு அங்கே 1 year உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ள இந்த ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்ணுறதுக்குரிய நல்ல ஒரு உங்களுக்கு நாலேஜ் ஒன்று கிடைக்கும். அடுத்தது ஜஃப்னா யூனிவர்சிட்டி இது கிளிநொச்சியில் இருக்குது. வந்து இந்த கிளிநொச்சியில் இருக்கிறதுல வந்து பொதுவாக 4 இருக்குது: சிவில், கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக், மெக்கானிக்கல். நான் மெக்கானிக்கல் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு தான் கேட்டேன். அப்போ அவர் தான் வந்து சில விஷயம் வந்து பொதுவாக ப்ரிஃபரன்ஸோட போடுறதுல கம்ப்யூட்டர் முதல் போடுவாங்களாம், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில் என்ற மாதிரி. பொதுவாக சிவில் எலக்ட்ரிக்கல் கொஞ்சம் முன்னுக்கு போகிற மாதிரி, அந்த ஐஎஸ்எல் வந்து கொஞ்சம் ரிலேட்டட் ஆஃபர் இருக்குது அந்த மாதிரி. அடுத்தது வந்து இந்த மெக்கானிக்கல் அண்டு போகல HVC MEPயில் இப்போ பவர் அண்ட் எனர்ஜி, தேர்மல், ப்ரொடக்ஷன், ஃப்ளூட், கம்ப்யூட்டேஷனல் அதில் கொஞ்சம் கூட இருக்கும். அடுத்து ஆட்டோமொபைல் அந்த ரிலேட்டடாக இதில் இருக்குன்ற மாதிரி. அடுத்தது வந்து வருஷங்கள் வந்து இப்போ 3 செமஸ்டருக்கு பிறகு பிரிக்கிறதுக்குரிய நோக்கம் என்ன ஆமாண்டா, பொதுவாக இங்கே வந்து IITடையும் பேரதனியோட கொஞ்சம் அந்த ரிலேட்டட் ஸ்ட்ரக்சர் என்னையோ ஃபாலோ பண்ணுற மாதிரியும், அதை இனி 3 செமஸ்டர்லேருந்து 2 செமஸ்டர் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் கூட இருக்குன்ற மாதிரியும் சொன்னார். வந்து அதோட வந்து இங்கே இருக்கிற ஒரு நன்மொண்டு சொன்னார் வந்து என்னென்னா, இப்போ புலம்பெயர் வந்து இன்ஜினியர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இப்போ புலம்பெயர்ந்து போன இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் வந்து இங்கே வந்து இந்த யூனிவர்சிட்டியில் நாலேஜ் ஷேரிங், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங், அந்த செஷன்ஸ் வந்து நடக்குமா இந்த ஜஃப்னா யூனிவர்சிட்டியில். அப்போ அந்த ஒரு நன்மொண்டு இருக்குன்ற மாதிரி சொன்னார். அடுத்தது வந்து பொதுவாக வந்து கோர் டெக்னிக்கல் விஷயங்கள் நிறைய படிப்பிப்பாங்களாம். நான் டெக்னிக்கல் விஷயங்கள் பொதுவாக 5th செமஸ்டரில் ஒரு 10 weeksல வந்து அந்த விஷயங்கள் இருக்குன்ற மாதிரி சொன்னார். வந்து அப்போ நீங்கள் ஒரு ஜஃப்னா யூனிவர்சிட்டிக்கு போகிறேன்னு சொன்னால் கொஞ்சம் ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் இப்போ நீங்கள் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸோட இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி போட போகிறீங்க. போட்டுட்டு உங்களுக்கு கோர்ஸ் கிடைச்சதுக்கு பிறகு ஜஃப்னா யூனிவர்சிட்டி கிடைச்சா அங்கே போய் அந்த ஸ்பெஷலைசேஷன்ஸ் வந்து என்ன மாதிரிங்கிறத வந்து கொஞ்சம். அடுத்து சவுத் ஈஸ்டர்ன் ஜெயப்புரா யூனிவர்சிட்டி இருக்கு. ஜெயப்புரையில் வந்து சிவில், கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் வந்து எனக்கு யாரும் ஜெயப்புரையில் கொஞ்சம் கண்டெக்ட் பண்ண கிடைக்கல. பொதுவாக இந்த ரிலேட்டட் ஃபீல்டில் வந்து கமனாக உள்ளுக்கு கரிக்குலம் இப்படி இருக்கும். பட் ISL ஆஃபர் பண்ணுறதால வந்து ஒரு நன்மை தான் என்னன்னு கவர்மெண்ட்லையும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ட்ரை பண்ணலாம். ஃபாரின் அந்த மாதிரி இருக்கும் போய் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இன்ஜினியரிங் டிகிரி என்ன விஷயம் எல்லா இன்ஜினியரிங்லையும் வந்து பொதுவாக டிஃபர் பண்ணகளை வந்து என்ன விஷயம்னா மொரட்டுவ வந்து ஒரு பெட்ஜில் குயிக்காக முடிச்சிருவான். இப்போ மெடிசினில் என்ன விஷயம்டா என்னதான் முதல் முடித்தாலும் அவங்களோட ஃபைனல் எக்ஸாம் வந்து உண்டாகிறதுல கிட்டத்தட்ட எல்லாருக்கும் உண்டா முடிகிற மாதிரியும் எல்லாருக்கும் உண்டா இன்டர்ன்ஷிப் கிடைக்கிற மாதிரியும் தான் ஒரு அந்த போக்கு இருக்கிறதால அந்த மெடிசின் சொல்லி வரக்குள்ள பெரிய டிஃபரன்சியேஷன் யூனிவர்சிட்டிஸுக்குள்ள இல்லை. அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கலாம். பட் இன்ஜினியரிங் வரக்குள்ள கொஞ்சம் அந்த டிஃபரன்சியேஷன் இருக்கிறதுல மெயின் நோக்கம் என்னென்னா மொரட்டுவை வந்து ஃபெஸ்ட்டுக்கு முடிச்சிடுவோம். இப்போ எங்களோட பேச்சில் நாங்கள் ஜூனில் முடிச்சிட்டோம். அந்த டைமில் சில யூனிவர்சிட்டி அப்போ தான் 7th செமஸ்டர் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தாங்க எங்களோட பேச்சில் ஃபேக்கல்ட்டியில். அதே மாதிரி கன்வகேஷன் டிசம்பர்லேயே முடிஞ்சிடும். ஜொப்புகளை நேரத்தோட அந்த ஹையர் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதை விட என்ன மெயின் விஷயம்டா இப்போ பேரதனி அடுத்தது முடிப்பான், அப்படி இப்படி முடிப்பான். இப்போ சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி இப்போ கொஞ்சம் நாளைக்கு முதல் தான் எங்களோட கன்வகேஷன் அந்த டைமில் தான் வந்து சவுத் ஈஸ்டர்ன் வந்து எங்களோட பேச்சில் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி முடிஞ்சிச்சு. அப்போ இதில் ஒரு நன்மை என்னென்னா கொஞ்சம் முந்தி முடிக்கிறதால இப்போ அவருக்கு ஜொப் கொஞ்சம் தேடி எடுக்கிறதுக்குரிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் கூட. அப்போ அதனால மேபி இது வித்தியாசப்படலாம். அடுத்த சில எக்ரிகேஷன்ஸ் வாஷிங்டன் அக்கார்ட், அடுத்து ISL எக்ரிகேஷன், அப்படி அடுத்தது வந்து குளோபலைசேஷனில் எவ்வளோ இதுக்கு மார்க்கெட் இருக்குது இந்த யூனிவர்சிட்டியில், கோர்ஸ் எவ்வளோ காலத்துக்கு முதல் தொடங்கி இருக்குது. அப்போ அந்த ரிலேட்டடை வச்சு ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷனுக்கும் ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்கும். அது உண்மைதான். அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அது வித்தியாசப்படும். அப்போ இந்த ஜெயப்புரையும் பொதுவாக நான் சின்ன மாதிரி சிவில், கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இது ரிலேட்டடாக இருக்கும். இதை சவுத் ஈஸ்டர்னில் நான் சவுத் ஈஸ்டர்னில் விசாரிச்சதுக்கு படி பொதுவாக ஒரு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் போகிறேன்னு சொன்னால் வந்து இப்போ இனி சவுத் ஈஸ்டர்ன் தானே அவருக்கு யூனிவர்சிட்டி கிடைக்குதாமண்டா சவுத் ஈஸ்டர்னில் வந்து இனி அதை சூஸ் பண்ணதுல எந்த பிள்ளையும் இல்லை. அதிலிருந்து நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போனாக்களும் இருக்காங்க. சாஃப்ட்வேர், AI, பவர் சைட்டில் அப்படி அந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகிறவங்களும் இருக்காங்க. பட் அவர விஷயம் என்ன சொன்னாருண்டா சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் அவர் வந்து சிவிலை பெஸ்ட்டுன்னு ஏன் சொல்லாருண்டா, சவுத் ஈஸ்டர்ன் வாரரால் சிவில் சூஸ் பண்ணுற ஏன் பெஸ்ட்டுன்னு சொல்லாருண்டா, ஆனால் சிவிலுக்கு நல்ல லெக்சர்ஸ் இருக்கு, லெக்சர் பேனல் நல்ல இண்டஸ்ட்ரியலில் ஒர்க் பண்ணின லெக்சர்ஸ் இருக்கிறாங்க. அடுத்தது நல்ல ரிப்பீட்டட் லெக்சர்ஸ் கொஞ்சம் சிவிலுக்கு இருக்கிற மாதிரி சொன்னார். வந்து
பொதுவாக பிறகு தொடங்கின யூனிவர்சிட்டிங்கிறதால இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி, அடுத்து வந்து இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் லெக்சர்ஸ் இருக்கிறாங்க. கொஞ்சம் டைமிங் ஸ்ட்ரிக்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல மண்ட மாதிரி சின்ன சிவில் இன்ஜினியரிங் சவுத் ஈஸ்டர்னில். அடுத்தது வந்து இப்போ முடிச்சாலும் இன்ஸ்ட்ரக்டர், அசிஸ்டன்ட் லெக்சர் அப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ செகண்ட் அப்பர் இருந்தாலே வந்து ஒரு அசிஸ்டன்ட் லெக்சர் ஆப்பர்ச்சுனிட்டி, 10-12 பேருக்கு இன்ஸ்ட்ரக்சர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ அந்த மாதிரியான ரிலேட்டட் வந்து இருக்கிற மாதிரி சின்ன இப்போ சவுத் ஈஸ்டர்ன் போகிறால் ஃபெஸ்ட்டுக்கு சிவில், அடுத்து எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக், கம்ப்யூட்டர் இந்த ஆர்டர், சாரி மெக்கானிக்கல் இந்த ஆர்டரில் செலக்ட் பண்ண மாதிரி தான் சொன்னார். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கொஞ்சம் அதில் வந்து இல்லைன்ற மாதிரி தான் சொன்னார். பட் இன்டெப்த் நானும் விசாரிக்கல. கொஞ்சம் நீங்கள் சவுத் ஈஸ்டர்ன் உங்களுக்கு கிடைச்சா நீ உங்களுக்கு போன ஒரு வருஷம் அதுக்குள்ள இருக்கும் காலம். அப்போ அந்த காலத்துக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அந்த ரிலேட்டடாக வந்து நீங்கள் வந்து அதை கொஞ்சம் பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு உங்களுக்கு இருக்கும். அதுமாதிரி மெக்கானிக்கல் வந்து சொன்ன மாதிரிக்கு சவுத் ஈஸ்டர்ன் கொஞ்சம் நல்ல இந்த மாதிரி சொன்னார். ஏன்னா ஃபெசிலிட்டி வைஸ் கொஞ்சம் நல்ல, பட் லெக்சர்ஸ் வந்து நிறைய விசிட்டிங் லெக்சர்ஸ், அடுத்து லெக்சர்ஸ்ட கொஞ்சம் குறைபாடு இருக்கிற மாதிரி சொன்னார். அது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் வந்து சில கலை சொன்னார் வந்து அதில் கொஞ்சம் ஜூனியர் லெக்சர்ஸ் வந்து கூடன்ற மாதிரி ஜூனியர் பட் இருக்காங்க, மெயின் லெக்சர்ஸ் இருக்கிறாங்க, பட் ஜூனியர் லெக்சர்ஸ் கூடன்ற மாதிரி சொன்னார். அதே போல எலக்ட்ரிக்கல் முடிக்கிறவங்களுக்கு பவர் சைட்ல அப்படி நல்ல 2.5 lakhsக்கு நல்ல சேலரிக்கு இந்த ஸ்ரீலங்காவில் ஜாப் எடுத்தாங்க. அடுத்து ஃபாரின் போயும் நல்ல ரெப்யூட்டட் ஜாப்ஸ் எடுத்த மாதிரி வந்து சொன்னார். ஸோ மெயினாக வந்து எனக்கு இதில் சொல்ல இருக்கிற விஷயம் இதுதான். ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன்லையும் ஒரு ஓவர்வியூவாக நான் செல்லலாம். லிமிட்டட் டைம் தான் இந்த செஷனுக்கும் எனக்கு இருக்கிறதால வந்து நான் இன்டெப்த்தாக ஒன்றையும் செல்லல. இப்போ இஎன்டிசி என்றாலும் எனக்கிட்ட நீங்கள் வந்து இன்டெப்த்தாக கேட்டால் செல்லலாம். பட் அந்த இப்போ டைம்ல இந்த செஷன் விஷயங்களை வச்சு உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம். உங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டி தான் கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா அந்த யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு முதல் என்ன விஷயங்கள் படிக்கணும், என்ன இதில் விஷயங்கள் இருக்குதுன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு கண்டெக்டை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வாஸ்ட்டாக நல்ல கண்டெக்ட் தெரியும். ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன் செய்கிறாக்கள்ல படிச்சாக்கள், படிச்சு முடிச்சாக்கள், அடுத்து இப்போ இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாக்கள், அப்படி அந்த மாதிரி நான் அவங்களுக்கு அந்த மாதிரியான கைடன்ஸ் தரலாம். நான் எந்த ஸ்பெஷலைசேஷனையும் ஒரு ஓவர்வியூவாக தான் சொன்னேன். அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அந்த ரிலேட்டட் கோர்ஸ் படிச்சாக்கள், படிச்சு முடிச்சாக்கள்கிட்ட கேட்டு தான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணினேன். மேபி இந்த அக்ரிடேஷன் வைஸ் இந்த விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஐஎஸ்எல், வாஷிங்டன் அக்கோர்ட், அடுத்து மற்ற விஷயங்கள் எப்படி இதில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அந்த யூனிவர்சிட்டியில. பொதுவாக அவங்களோட செட் ஸ்கோரை வச்சு உங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டி கிடைக்குங்கிற ஒரு கணிப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்றாலும் கோர்ஸ் ஆர்டர் போடக்களை வந்து கொஞ்சம் அதை கவனமாக அழகான முறையில் போடுங்க. மெயினாக நான் சொன்ன மாதிரி இந்த இஎம், டிஎம், டிஎல்எம் அந்த கன்ஃப்ளிக்ட் ஒன்று வரும் மற்ற கோர்சஸோட. அதோட பேரதனையில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணின கோர்ஸில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டவுட் ஒன்று இருக்கும். அடுத்து இதை எப்படி எங்க இடத்துல நான் இதை கோர்ஸ் ஆர்டர் போடுறங்கிற ஒரு பிரச்சனையும் வரும். அது டிரெக்ட் கோர்ஸாக இருக்கிறதால. அப்போ அதையும் கொஞ்சம் நீங்கள் நல்லா ஒரு இன்டெப்த் விசாரிச்சுட்டு கோர்ஸ் ஆர்டர் போடக்குள்ள போடுங்க. இப்போ நீங்கள் மற்ற கோர்சஸை மெயினாக நான் நினைக்கிற மாட்டில் பொதுவாக இந்த செஷனை பார்க்கக்கூடியாக்கள் இன்ஜினியரிங் என்ன மற்ற விஷயங்களும் செஷன் யுகா செய்கிறதால வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதை மெயினாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருப்பீங்க. அப்போ இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்ஸ் தான் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி போட போகிறீங்க. போட்ட கோர்ஸில் இருந்து அடுத்த இதை வந்து கட்டாயம் வந்து நீங்கள் விசாரிக்கிறது வந்து மெயின் ஒரு விஷயமாக இருக்கும். ரைட், இதான் ஒரு 6 யூனிவர்சிட்டியும் பற்றி நான் ஒரு ஓவர்வியூ தந்தேன். மெயினாக வந்து நான் சொல்லணுமாண்டா அந்த யூனிவர்சிட்டி விஷயத்தை. இப்போ நீங்கள் கோர்ஸ் ஆர்டர் போட போகிறீங்க, அது மெயின் விஷயம், அதை கவனமாக போட்டுக்கோங்க. இது தவிர யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கிற காலம் பிரயோசனமான காலம். இந்த காலத்தில் வந்து கட்டாயம் நீங்கள் மெட்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் அட்வான்ஸாக படிக்கணும். ஏன்னா என்ன ஸ்பெஷலைசேஷன் போனாலும் மெட்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் இல்லாத ஒரு இடம் ஒன்று இல்லை. அதனால் வந்து கல்குலஸ் அட்வான்ஸ், நியூமெரிக்கல் மெத்தட், ஸ்டெட்டிஸ்டிக்ஸ், லீனியர் ஜிப்ரா இப்படி கொஞ்சம் மெட்ஸ்ட இன்டெப்த்தாக நீங்கள் கொஞ்சம் படிக்கிறது வந்து அது எந்த ஃபீல்டுக்கு இருந்தாலும் எலக்ட்ரிக்கலோ, மெக்கானிக்கலோ, எலக்ட்ரானிக்ஸோ எதுக்கு போகிறனாலும் மெட்ஸ் இன்ஜினியரிங்கில் கட்டாயம் மெயின். அடுத்தது மெட்ஸ் மொடியூல் கட்டாயம் எந்த இன்ஜினியரிங் டிகிரிக்கு போனாலும் நீங்கள் கட்டாயம் இருக்கு மெட்ஸ் மொடியூல்ஸ் படிச்சே ஆகணும். அது தவிர இங்கிலீஷை உங்களோட பொலிஷ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 7 மண்டா உங்களுக்கும் சிங்கள மற்ற லாங்குவேஜ் கொஞ்சம் உங்களுக்கு பொலிஷ் பண்ணிக்க 7 மண்டா அந்த விஷயங்களையும் கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். இது தவிர என்ன ஃபீல்டுக்கு போனாலும் சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண வரப்போகுது. சிலவங்களுக்கு இப்போவே ஒரு ஐடியா இருக்கும், நான் இந்த ஃபீல்டு தான் போகிறேன். பொதுவாக என்ன சொல்ல வரேன்னா நிறைய பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க போகிறேன்னு போட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவைக்கு வருவாங்க. எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸில் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஜிபியில் டவுன் ஆகி சில நேரம் சிவில், மெக்கானிக்கல் அப்படி அந்த ரிலேட்டட் கோர்சஸ் சூஸ் பண்ண வேண்டி வந்துடும். இப்போ அது என்ன சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன அந்த
பிடிச்சது கிடைக்கலன்னு சொன்னா கிடைச்சதை பிடிச்ச மாதிரி ஆக்கிக்கிற மாதிரி ஆக்கிக்கிட்டாங்க நிறைய பேர் அப்படி. அப்ப அதனால வந்து ஆரம்பத்துல வரக்கலே நான் இதான்னு சொல்லி வராதங்க. இப்ப நானும் இஎன்டிசி எடுக்கணுங்கிற எந்த வித தோட்டும் இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஜிபிஏ வந்து நான் ஒரு நல்ல ஒரு ஜிபிஏ எடுக்கும் வரைக்கும் நான் எனக்கு எந்த வித ஐடியாவும் இருக்கல. நல்ல ஒரு ஐடியா வந்து அது ஜிபிஏ நல்லதா வந்தது பிறகுதான் சீனியர்ஸ்ட டிஸ்கஸ் பண்ணி அந்த அந்த ஸ்பெஷலைசேஷன் அந்த அப்ளை வந்த காலத்துக்குள்ள நல்லா டிஸ்கஸ் பண்ணி நான் இஎன்டிசி செலக்ட் பண்ணினேன். இஎன்டிசி செலக்ட் பண்ணி கடைசியில் இஎன்டிசியோட கோரில் நான் ஒர்க் பண்ணல, வேற ஒரு ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணுறேன். மேபி ஃபியூச்சரில் ஒவ்வொரு அட்வான்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபீல்டுகள் வந்து மாறிட்டு போகும். ஸோ அது மெயின் விஷயம் உண்டு. அப்போ அதனால நான் இதுதான் சொல்லி ஸ்ட்ரிக்டாக இருக்காதுங்க. நல்ல என்ன சொல்ற வாஸ்டாக ரிசர்ச் பண்ணுங்க. எது நல்ல எப்படி நல்ல என்ன பெஷன் எது என் ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கு எந்த பேக்ரவுண்டுக்கு அடுத்து நான் எப்படி என் ஃபியூச்சரை நான் அமைக்கணுங்கிற அந்த பெஷனை வச்சு உங்களோட டிகிரியை உங்களோட ஸ்பெஷலைசேஷனை கொஞ்சம் ஆக்குங்க. இனி ஏதோ நீங்கள் ஒன்றை விரும்புவீங்க, அல்லா ஏதோ இறைவன் ஏற்பாட்டால உங்களுக்கும் ஏதோ ஒன்று ஹைரானது நலவானது கிடைக்கும். அதை வந்து நீங்கள் வந்து புறக்கணிச்சிடாம அதை வந்து என்ன செய்யலாம், அதை ஒரு ஸ்பெஷலைசேஷனை நீங்கள் பெஷன் பண்ணி போங்க. போயிட்டு அதுலேயும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதனால தான் நான் சொல்றேன் மெயினாக வந்து ஆரம்பத்தில் அப்ளை பண்ணக்கலையே நல்லா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி அப்ளை பண்ணீங்கன்னா கொஞ்சம் பின்னுக்கு நட்டப்படுறது வந்து குறைவு. அது மாதிரி ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்ணக்கலையும் அதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா பின்னுக்கு நட்டப்படுற அளவு வந்து குறைவு. பின்னுக்கு யோசித்து கவலைப்படுற அளவு வந்து உங்களுக்கும் குறைவாக இருக்கும். அப்போ அதை நான் மென்ஷன் பண்ணேன். ஸோ இருக்கிற காலம் மிச்சம் பிரயோஜனமான காலம். அப்போ அந்த காலத்துக்குள்ளே நீங்கள் சாஃப்ட்வேர்ஸ் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் அடுத்தது வந்து மெட்ஸ் நிறைய கொஞ்சம் படிங்க. காலத்தை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நீங்கள் போய் ஃபர்ஸ்ட் இயர்லேயே உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன் பிரிக்க வேண்டிய கட்டம் வரும். அப்போ இப்போ எல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் போட்டியான நிலைமையாக மாறிட்டு அடுத்து வந்து இப்போ இந்த ஃபீல்டுக்கு கொஞ்சம் டிமாண்ட் இருக்கும். அந்த ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ நான் இந்த ஃபீல்டு தான் படிக்கணும்னு வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஜிபிஏ விழுத்தாட்டிடாமல் அந்த ஜிபிஏ மெயின்டைன் பண்ணுங்க. ஜிபிஏ மெயின்டைன் பண்ணுறது முக்கியமான ஒரு விஷயம். அது உங்களுக்கு ஃபைனல் இயர் வரக்கல அது எந்த ஸ்பெஷலைசேஷன் ஆயிருந்தாலும் ஜிபிஏ நல்லா மெயின்டைன் பண்ணின ஒருத்தருக்கு அது எப்படியும் அது பிரயோஜனமாக தான் இருக்க போகுது. அப்போ அதனால வந்து இருக்கிற காலத்தில் பைத்தன், ஜாவா, சி ப்ளஸ், இப்போ எலக்ட்ரானிக் சைட் போகிறோன்னு சொன்ன வெரிலாக் அந்த விஎல்எஸ்ஐ அடுத்தது வந்து மிட்ஸ் விஷயங்கள் அதுகளை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் நான் இதுக்கு எக்ஸ்டர்னலாக சொல்லணும்னா உங்களுக்கு இருக்கிற காலங்களை வந்து உங்களோட ஊரில் ஒரு அண்டர் கிராஜுவேட் அசோசியேஷன் இருக்குமா அவங்களோட கொஞ்சம் கம்பைண்ட் ஆகி ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படி நல்ல விஷயங்கள் செய்யுங்க. அந்த நல்ல விஷயம் செய்கிறதால ஒரு நாளும் உங்களுக்கும் நட்டம் வர போகிறது இல்லை. அதனால் வந்து அந்த விஷயங்களையும் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மெயினாக இவ்வளவுதான் எனக்கு நான் ஒரு ஓவியா எனக்கு இந்த ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இருந்த விஷயங்கள். இது ப்ரெசென்ட் பண்ணினேன். இது தவிர நான் ஏதாவது விடுபட்டிருக்கேன், ஏதாவது நான் சொல்லணும் இருக்கேன், அப்படி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ண வேண்டியிருக்கேன். அப்படி அந்த விஷயங்கள் உங்களுக்கு இருந்தால் ஏதாவது எனக்கிட்ட இப்போ நீங்கள் கேட்கலாம். நான் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் சம்மந்தமான ரிலேட்டட் தகவல் தெரிஞ்சுதா நான் உங்களுக்கு கட்டாயம் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். இல்லாட்டி அதுக்குரிய கண்டெக்டிவோ அதுக்குரிய மாதிரியான ஒரு ஏற்பாட்டை நான் உங்களுக்கு செய்கிறதுக்கு இன்ஷால்லா நான் அதுக்குரிய ஏற்பாடு செய்கிறேன். ஷரஃப் வேறு என்ன இருக்குது? எல்லா விஷயம் பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிள்ளைகள் இருக்கிறார்கள் இருக்கும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா இப்ப கேட்கலாம் மைக் ஒன் பண்ணி. யாருக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படி இருக்குதா? மெசேஜ் ஒன்று வந்திருக்கு, மொரால என்ன ஜிபிஏ இருந்தா டிஎன்டிசி போகலாம். ஓகே. கொஞ்சம் செட்ஸ் கொஞ்சம் வந்திருக்கு. மைக்கை நீங்க ஓன் பண்ணி பேசுறதுனால பிரச்சனை இல்லை. எனக்கு டிரெக்ட் மெசேஜ் கொஞ்சம் வந்திருக்கு. அதுகளை வந்து நான் கொஞ்சம் சொல்றேன். வந்திருக்கு ஒரு ஆள் என்ன ஜிபிஓ என்ன ரேங்க்குள்ள வந்தால் இஎன்டிசி செலக்ட் பண்ணலாம். இஎன்டிசிக்கு 100 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. பொதுவாக எங்கட பேச்சில் 743 பேரில் கடைசி ரேங்க் 244 இருந்துச்சு. அதுக்கு பிறகு வந்த பேச்சில் 200க்கு உள்ளே வந்துட்டு 180 190 ரேங்க் இருந்துச்சு. பொதுவாக டீன் லிஸ்ட்டுக்குள்ளே வருவாங்க பொதுவாக இஎன்டிசி போராக்கள். மெயினாக எனக்கு தெரிஞ்சு 3.6க்கு 3.65 என்ன மெயினாக 3.7க்கு மேலே ஜிபிஏ கட்டாயம் வேணும் இஎன்டிசி செலக்ட் பண்ணுறேன்டா. will you provide recording session? ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க, ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து மற்றது கட்டிக்கிறாங்க வந்து
மொரா ஐடி அண்ட் யூசிஎஸ்சிசிஎஸ் கொஞ்சம் கம்பேர் பண்ண இயலுமா? மொரா ஐடி யூசிசிஎஸ் ரெண்டு பேரும் வந்து மெயினாக வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டடில் வந்து அதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு அடுத்தது வந்து நல்ல டிமாண்ட் இருக்குது. மொரட்டுவ சிஎஸ் பேரதனி சிஎஸ்க்கு அடுத்ததை வந்து யூசிஎஸ்சி மொரட்டுவ ஐடிக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. அந்த கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் இருக்கிறாங்க அவங்களும். பொதுவாக ஸ்டார்டிங் வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டடான கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆக்களுக்கு கொஞ்சம் சேலரியும் மற்ற விஷயங்களும் கொஞ்சம் இதாக இருக்கும். மற்ற ஆக்கள் ஹையர் பண்ணதில் பொதுவாக கொஞ்சம் சில இடங்களில் அசோசியேட் லெவலில் தான் ஹையர் பண்ணுவாங்க. மொரட்டு ஐடி யூசிசிஎஸ் ரெண்டுக்கும் பெரிய கம்பேரிஷன் என்று சொல்லணும்னா யூசிசிஎஸ் 3 வருஷம், ஸ்பெஷலைசேஷன் இன்ஜினியர்னா 4 வருஷம் போகும் வைக்கும். ஆனால் மொரட்டு ஐடி டிரெக்டாக 4 இயர்ஸ். மொரட்டு ஐடிக்கு கொஞ்சம் டிமாண்ட் ஒன்று இருக்குது, இல்லைண்டு இல்லை ஹையர் பண்ணக்கல. யூசிஎஸ்சிசிஎஸ்க்கும் இல்லைண்டு இல்லை, ரெண்டும் ஒன்று கொண்டு குறைஞ்சது இல்லை. பட் அந்த யூனிவர்சிட்டியில் படித்த டிரெக்ட் சீனியர்ஸை கொஞ்சம் நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அது சார் கியூஎஸ் யூஎம் பற்றி சொல்லுங்களேன். கியூஎஸ் இந்த ரிலேட்டட் ஃபீல்டில், பட் கியூஎஸ் நான் இந்த நிறைய தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கியூஎஸ்லாம் இருக்கிறாங்க. வந்து மொரட்டுவ கியூஎஸ் வரவங்க எல்லாருமே அவங்களோட சீனியர்ஸ் கண்டெக்டில் எப்படியும் கன்வெகேஷனுக்கு முதல் எப்ரோட்டில் ஜாப் எடுத்துருவாங்க. எல்லாரும் அப்படி ஜாப் எடுத்தாக்கள் இருக்காங்க. நல்ல சிலருக்கு ஜாப் ஹையர் பண்ணிக்கிறாங்க. மொரட்டுவ கியூஎஸ்க்கு யூஏஇ, சவுதி, கட்டாரில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நல்ல டிமாண்டும் இருக்குது. அப்போ அதை கொஞ்சம் நீங்கள் நான் டிரெக்ட் சீனியர்ஸில் கண்டெக்ட் தரேன், நீங்கள் வந்து அவங்ககிட்ட கண்டெக்ட் பண்ணலாம். கேடியூ பற்றி தெரியாத ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, பொதுவாக அதுலேயும் கோர்சஸ் இருக்குது. கேடியூ கோர்சஸை கொஞ்சம் கேடி யூனிவர்சிட்டி பொதுவாக மொரட்டுவ லெக்சர்ஸும் கேடியூக்கு போகிறாங்க. இருக்கிறதுல கேடியூ ஐஎஸ்எல் ஆஃபர் பண்ணது, ஸ்லிட்டும் ஆஃபர் பண்ணதுன்னு நினைக்கிறேன். கேடியூ ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, நீங்கள் பே பண்ணி படிக்கணும். ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட கம்பேர் பண்ணக்கல கொஞ்சம் கம்பேர் பண்ண கஷ்டம் என்றால் ஜொப் ஆப்பர்ச்சுனிட்டி வரக்கல. அது கெரியர் ஃபேர் அண்ட் உங்களோட கனெக்ஷன் ரிலேட்டடான சில டிபெண்ட் ஒன்று இருக்குது. அதனால் வந்து நான் ஒன்று கொண்டு அதை சலைச்சதுன்னு சொல்ல மாட்டேன். பட் ஸ்டேட் யூனிவர்சிட்டி போகிற ஒரு ஆளுக்கு பொதுவாக கொஞ்சம் ஜென்ரலாக ஒரு 3 இடம் இருக்கும். வேற மொரால என்ன ஜிபிஓ என்ன ரேங்க்ல வந்தால் இஎன்டிசி அது நான் சொல்லிட்டேன். அடுத்தது ஜஃப்னா ஈவன் மொரா யூ விச் இஸ் பெஸ்ட் கேட்டிருக்கே. டிபெண்ட் ஆன் இயர் பேஷன். மொரட்டுவ இ2ல வந்து இஎம்டிஎம்டிஎல்எம் இருக்குது. ஜஃப்னாவில் இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்ஸ் இருக்குது. அது ஒரு இன்ஜினியரிங் டிகிரி. இதுவும் இன்ஜினியரிங் போகல எந்த அளவுக்கு ஒவ்வொன்றும் டிபெண்ட் ஆகுதுங்கிறத நீங்கள் கொஞ்சம் நான் சின்னதை வச்சு கொஞ்சம் நீங்கள் பாருங்க. ஏன்னா ஒன்று இப்போ இதான் இன்னும் சொல்லலை. ஏன்னா இப்போ ஜஃப்னாவில் சிவில் முடித்தால் இப்போ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் இருப்பார். அவர் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணிப்பார், நல்லா டார்கெட் பண்ணிப்பார். அதே மாதிரி மொரட்டுவையில் இஏ முடித்தவனும் நல்ல ஒரு இடத்துல இருப்பான். பட் மொரட்டுவை இஏ முடிக்காத வேர்ஸ்ட்டாக யூஸ் பண்ணினோம்னா லோ லெவலில் இருப்பார். அதே மாதிரி ஜஃப்னாவில் இன்ஜினியரிங் முடித்தாலும் அதை பற்றி கொலை பற்றி சொல்லிட்டு ஏன்னா அவர் ஒழுங்காக அதை ஃபாலோ பண்ணாமல் இருப்பார். அப்போ ஒன்று கொண்டு கம்பேர் பண்ண இல்லாது. பட் உங்களோட பேஷனை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ருகுணமிஸ் ஜெயப்ரே எது பெட்டர் சாய்ஸ்ண்டா இன்ஜினியரிங் வைஸ் ரெண்டும் ஓகே. ருகுணுவை 3வது போட செல்வாங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஜெயப்ரேயோட பழைய யூனிவர்சிட்டி என்றதால இப்போ கொஞ்சம் ஜெயப்ரே மெச்சுவர்ட் என்று நினைக்கிறேன். எங்கடையில் ஒருத்தர் ஜெயப்ரே 3வது போட்டார், என் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள். பிறகு அவருக்கு வந்து ஜெயப்ரே போட்டு அவருக்கு ருகுணு கிடைச்சிச்சு. அவருக்கு வெயிட்டிங்கில் ஜெயப்ரே வந்துட்டு, ஏன்னா ஜெயப்ரே அவர் மேலுக்கு போட்டிருந்ததால பிறகு ஜெயப்ரேக்கு அவர் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டி வந்தது. பிறகு கவலைப்பட்டார், வந்து ருகுணுக்கு போயிருக்கல அந்த மாதிரி. இனி அவர் ஸ்டார்ட்ல கவலைப்பட்டார். இப்போ எண்டிங்கில் அவர் என்ன நிலைமைன்னு தெரியா. மேபி ஜெயப்ரே முடிச்சவங்களும் எங்களோட ஃபெஸ்ட் பேஜில் ஜெயப்ரே போன எங்களோட ஊரில் ஒரு நானவரால் அவர் வந்து இப்போ நல்ல கல்ஃபில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலையும் இருக்காது, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஜெயப்ரேவில் முடித்த நிறைய பேர் எலக்ட்ரானிக் முடிச்சாங்க, சினாப்சிஸ் அப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஜெயப்ரேயும் ஓகே. சவுதி அரேபியா ஸ்காலர்ஷிப் எனக்கு தெரியும். பாகிஸ்தான், சவுதி அதெல்லாம் வந்து ஸ்காலர்ஷிப் இன்ஜினியரிங் கால் பண்ணுவாங்க. அப்போ அந்த டைமில் அப்ளை பண்ணுங்கள். அது முடிச்சாக்களும் இன்ஜினியரிங் ரிலேட்டட் கல்ஃப்லாம் நல்ல ஜாப்பில் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச எங்களோட எங்களோட பெச் போடினெல்லாம் அப்படி வந்தாலும் கண்டெக்ஸ்ட் தரலாம். பட் எனக்கு கம்பேர் பண்ண தெரியல. ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு மிலிட்டரியில் ஒர்க் பண்ணலாமாண்டா மிலிட்டரி கால் பண்ணக்கலாம். உங்களுக்கு அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணினா கிடைக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. கேடியூலண்டா இன்டர்னலாகவே நீங்கள் போனீங்கன்னா இன்ஜினியரிங்குக்கு டிரெக்டாகவே உங்களுக்கு நல்ல ஒரு ஹையர் பொசிஷனோட ரேங்கிங் கிடைக்கும் நினைக்கும். படிக்கல சிலரையும் தருவேன் கேடியூவில் அந்த மாதிரி இன்டர்னலாக போனீங்கன்னா கேடட் ஆஃபீஸராக.
அவ்வளோதான் கொஷன். வேற ஏதாவது கொஷன் நீங்க சார் ஆஃப் அந்த உங்களோட சைட்ல இருந்து? எங்கட சைட்ல வந்து பிள்ளைகள் வேற எதுவும் கேட்கறது இருக்குதா? சரி ஆல்மோஸ்ட் போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆஹ் இன்னும் எதுவும் நல்லா கேட்கறதுக்குன்னா மைக் ஒன் பண்ணி பேசணும் பரவாயில்ல. சொல்லுங்க. ஆனா யா இந்த சொல்லுங்க. இந்த ரேங்க் வந்து 77 நானா. நான் கோர்ஸ் ஆர்டர் பண்ணாங்கல வந்து ஐடி ரிலேட்டடான கோர்ஸ்களை வந்து ஃபர்ஸ்ட் போடுறியா இல்ல வந்து இந்த கியூஎஸ் சிவில் சைடான கோர்ஸ்களை வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்றேன் கொஞ்சம் குழப்பம் வைக்கிறானா. எப்படி நம்மளோட எந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து இடம் கண்டுபிடிக்கணும் சரி. அவங்களோட சமாந்தரம். டிஸ்ட்ரிக்ட்? ஆமா, அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் தானே. கொஞ்சம் திரும்பி ரிப்பீட் பண்ணுங்களேன், என்ன விஷயம் கேட்டீங்க? கோர்ஸ் ஆர்டர் பண்ற நேரம் வந்து ஐடி ரிலேட்டடான கோர்சஸ்களை வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்றியா இல்ல கியூஎஸ் மொத்த மொத்த கோர்ஸ்களை வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்றியான்னு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிடுமா. அந்த கோர்ஸ் ஆர்டர் போடக்கல கட்டாயம் வந்து என்ன விஷயம்னா, ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு பெர்டிகுலர் கோர்ஸ் கண்டென்ட் என்னங்கிற ஒரு விஷயம். அடுத்தது வந்து அதில் முடிச்ச உடனே ஜாப் ஆஃபர் என்னன்னு சொல்லணும். ஆர்கிடெக்சர் ஃபேக்கல்ட்டிக்குள்ள தான் கியூஎஸ்எம் இருக்கு, லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் இருக்கு, ஆர்கிடெக்சர் இருக்கு, டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. பட் கியூஎஸ்எஃப்எம்க்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற டிமாண்ட் அதில் ஆர்கிடெக்சர்ல இருக்கிற மற்ற ஃபேக்கல்ட்டிகளுக்கு அந்த அளவுக்கு எனக்குண்டா தெரியல. பட் இல்லாம இல்லை, எடுத்திருக்கிறாங்க. உடனே ஜாப் கிடைக்கிறங்கிற அந்த விஷயம் வந்து கியூஎஸ்எஃப்எம் அதுகளுக்கு கொஞ்சம் கூடையா இருக்குது மற்ற கோர்சஸை விட. அப்ப ஆர்கிடெக்சர் ஃபேக்கல்ட்டிக்குள்ள மொரட்டுவையில் கோர்ஸ் போட போறேன்னு சொல்லிச்சோம்னா, அப்ப அந்த டிபெண்ட் இருக்குது. இப்ப கியூஎஸ்எஃப்எம் முன்னுக்கு போடலாம், மற்ற கோர்சஸை வந்து எந்த அளவுக்கு முன்னுக்கு போட்டு அது இனி அந்த கோர்ஸ் முடிஞ்ச உடனே நீங்க ஜாப் நல்ல சேலரிக்கு எடுக்கலாம்ங்கிறத வந்து ஷுவர் பண்ற கஷ்டம். அதே மாதிரி ஐடியும் அப்படிதான். இப்ப சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கெலனி, அடுத்தது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சப்ரகம, அடுத்தது வந்து ஐடி மொரட்டு ஐடி யூசிஎஸ்சி, அடுத்தது வந்து கெலனிட அந்த எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு இப்போ இன்னும் நிறைய கோர்ஸ் வந்திருக்கலாம். அடுத்த மொரட்டோட ஏஐ, இந்த கோர்சஸை முன்னுக்கு போட்டு ஜாப் ஆஃபர் கிடைக்கிறதுக்கு சும்மா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இப்போ உதாரணம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேராதீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சவுத் ஈஸ்டர்ன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி மற்ற எங்கேயாவது யூனிவர்சிட்டியில் இருந்து ஜாப் ஆஃபர் கிடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ அதனால வந்து கோர்ஸ் ஆர்டர் போடுறதுல மெயின் விஷயம் என்னன்னா, அந்த கோர்ஸ் எவ்வளவு காலம் அது முடிச்சு அதில் எப்படி அதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதை எப்படி முடிச்ச உடனே ஜாப் ஆஃபர் பண்றாங்கிற விஷயத்தை பொறுத்து இருக்கு. அப்ப ஒரு கியூஎஸ் முன்னுக்கு போட்டுட்டு ஆர்கிடெக்சர் அடுத்தது போட்டு திரும்பி ஐடி மொரட்டு ஐடி ஆக்குகளுக்கு போடுற அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் அது மிக்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களோட பேஷன் என்னன்னு பாருங்க. அந்த பேஷன்ல வந்து என்னன்னு சொல்லி பாருங்க. மொரட்டு ஐடி முடிச்சுட்டு இப்ப சிவில்ல கல்ஃப்ல வேறு சிறாக்களும் இருக்கு. என்னைக்கு சீனியர்லாம் சிவில் ரிலேட்டட்ல ஒர்க் பண்ணாங்க. மொரட்டு ஐடி முடிச்சுட்டு என்ன மொரட்டு ஐடி முடிச்சு அவருக்கு ஜாப் ஒன்று ஆஃபர் பண்ணிக்க கஷ்டமாக இருந்துச்சு, நல்ல சேலரிக்கு. அப்போ அவர் அந்த ஃபீல்டில் சூஸ் பண்ணி அப்படி போனாலும் இருக்கு. அது ஜஸ்ட் அது பின்னுக்கு பேஷன் மாறலாம், உங்களோட பாத்வே மாறலாம். பட் முன்னுக்கு போடக்கல கட்டாயம் அது ஒழுங்காக போடத்தான் வேணும், பின்னுக்கு நட்டப்படக்கூடாது. அதனால் கொஞ்சம் அந்த விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் அந்த யூனிவர்சிட்டியில் படித்த அந்த கோர்ஸ் ஆக்கள்கிட்ட கொஞ்சம் விசாரித்து போடுறதே நல்ல. வேற ஏதாவது ஷரஃப்? வேற ஆஹ் ஏதாவது? நான் அந்த நாம இந்த இதுக்கு யூஜிசிக்கு ஓகே. ஃபார்ம் போறோம் நான் ஃபார்ம் போட லீவிங் டைம் சேர்த்து தானே போடுவோம். கொஞ்சம் அந்த விஷயங்கள் நீங்கள் அந்த உங்களோட யூஜிசி கைடன்ஸ் செஷன்ஸ் நடக்கும் நினைக்கிறேன். இக்கோட அதில் கொஞ்சம் கேளுங்க. ம். அந்த யூஜிசியில் அது எல்லாருக்கும் கமெண்ட் தான், இன்னும் கோர்ஸுக்கு போகிறனாலும் கமெண்ட் தான். அந்த விஷயங்களை கொஞ்சம் அதோட கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அனுப்புகிறேன், என்ன டாக்குமெண்ட்ஸ் அனுப்புறதுங்கிற விஷயம். இல்ல நான் என்ன கேட்க வந்தேன்டா, நம்ம கேடியூக்கு சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம நாம கேடியூக்கு போட்ட வேண்டாம். இப்ப நம்ம யூஜிசி போய் அந்த லீவிங் மூணு போய் கெடுக்கணுமா? அது அப்ப ரிலேட்டடாக நீங்க எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி போவாங்க, கேடியூ அப்ளை பண்ற அந்த மாதிரி ப்ரொசஸ்ல இருக்கீங்களா? இல்ல நான் பேசுறேன் பண்ணா இப்ப கேடியூக்கும் போற பிளான் ஒன்று இருக்கு. ஓகே. அப்ப அப்ப கேடியூ கட்டாயம் யூஜிசி கிடைக்க எப்படி மாட்டோம் இப்ப சரியா நீங்க இல்லாது. அப்ளை பண்ணது லெட்டர் இந்த உங்களோட லீவிங் நீங்க அப்படி மொத்தமா கொடுக்கல, ஜஸ்ட் டேட் மட்டும் தான் கொடுக்குற. மொத்தமா இல்ல அப்படி ஹார்ட் காப்பி கொடுக்குறல்ல? அந்த இது இல்ல அந்த போஸ்ட்ல டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் அது அனுப்புறான். அது நீங்க இப்ப பொடி அப்ளிகேஷன் சின்னர் அப்ளிகேஷன் போட்டு
உங்களுக்கு யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டியில் எனக்கு கிடைச்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு தான் ப்ராசஸ் போகும். அதுக்கு கிட்டத்தட்ட இந்த முன்னையிலேருந்து இன்னொரு 5 மாசத்துக்கு பிறகு அந்த ப்ராசஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஓகே அண்ணா, ஓகே ஓகே. இப்ப தேவைப்படும். இப்ப நீங்க யூஜிசிக்கு ஜஸ்ட் நீங்க அப்ளை பண்றது கோர்ஸ் ஆர்டர் மட்டும் தான் அப்ளை பண்ண போறது. அதுக்கு உங்களுக்கு ஸ்கூல் லீவிங் டேட் மட்டும் தான் தேவைப்படும். ஜாயின் டேட்டும் லீவிங் டேட் தான் தேவைப்படும். ஹார்ட் காப்பி ஒன்றும் தேவைப்படாது. அதுக்கு ஓகே அண்ணா, வர யூனிவர்சிட்டி பிறகு தான் நீங்க அந்த விஷயம் பார்ப்பீங்க. ஓகே. எந்த லீவிங் ஒரிஜினல் வந்து கையில் நான் ஃபெஸ்ட் சைட்லேயே நான் அப்ளை பண்ணி போனேன். நான் லீவிங் கொடுக்க தேவையில்லை யூஜிசிக்கு. எந்த தேவைப்படாது. கையில தான் இருக்குது. இப்ப டிகிரி முடிஞ்சு அது தேவைப்படல. தொப்பி தான் கொடுக்க வேண்டியது. சொல்லுங்க. எங்களோட கட் ஆஃப் வந்து நாங்க செகண்ட் 72 பிறகு தானே ரிலீஸ் ஆகும், இல்ல அதுக்கு முதல்ல ரிலீஸ் ஆகுமா? அது சொல்ல தெரியாது. அது ரீகரெக்ஷன் எங்கட பேட்ச்ல என்ன நடந்துச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட்ல 24 அந்த ஃபெஸ்ட் சைடில் ஒரு போய், செகண்ட் சைடில் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட், செகண்ட் சைட இங்கிலீஷோ ஐடி பாடம் எக்ஸாமில் இருக்கல தான் ரிசல்ட்ஸ் கட் ஆஃப் வெளியாயினேன். அந்த டைமில் அவனுக்கு அந்த போட்டுட்டான். அடுத்தது வந்து ரிசல்ட்ஸ் வரல. அந்த டைமுக்குள்ளே தான் யூஜிசி கால் பண்ணினேன். அப்போ அவனுக்கு சவுத் ஈஸ்டர்ன் இன்ஜினியரிங் கிடைச்ச உடனே சவுத் ஈஸ்டர்ன் இன்ஜினியரிங்க்கு அவன் வந்து அப்ளை பண்ணிட்டான். செகண்ட் ஷை ரிசல்ட்ஸ் வரக்கல வந்து அவனுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட் வந்தது. நான் முரட்டுவ போடலாம் அவனுக்கு. அப்போ கட் ஆஃப் வந்து செகண்ட் ஷை நீங்கள் எழுதி முடிகிற டைமில் வரும். பட் அப்ளிகேஷன் நீங்கள் ரிசல்ட்ஸ் வரதுக்கு மேலே போட வேண்டி வரேன்னு நினைக்கிறேன். ஓகே. ஷரஃப், வேற ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணுமா? இல்லைண்ணா, நீ எல்லாம் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டே நினைக்கிறேன். ஏதாவது சில விஷயங்கள் கம்ப்ளெக்ஸ் பண்ணியிருப்பேன், சில விஷயங்கள் உங்களுக்கு விளங்காம இருக்கும், சிலருக்கு கண்டெக்ட் தேவைப்படும். ஸோ வந்து இந்த கண்டெக்ட் நம்பர் இதான் இந்த கண்டெக்ட் நம்பர். மேபி உங்களுக்கு வந்து ஏதாவது கண்டெக்ஸ், ஏதாவது கோர்ஸ் ரிலேட்டடாக யாரையாவது கண்டெக்ஸ் தேவை, அதை பற்றி கொஞ்சம் இன்டீப்பாக விசாரிக்கணுமெண்டா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணினா நான் உங்களுக்கு இன்ஷால்லா அதுக்குரிய ஏதாவது கைடன்ஸ் எலிமெண்டா செய்வேன். இல்லாட்டி நீங்கள் ஷராஃபை கண்டெக்ட் பண்ணினாலும் நான் ஷராஃபுடா வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். Note 7601043114. ஓகே ஷராஃப், கன்க்ளூட் பண்ணுவோங்க. ஓகே, இதாகல என்னன்னா இந்த நிகழ்வுக்கு வந்து கலந்து சிறப்பித்த அனைத்து மாணவர்களுக்கும் எமது மதிப்புக்குரிய வலுவாளர் அவர்களுக்கும் உங்க செயற்பாடு குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் தேங்க்யூ. எட்டு செமஸ்டர்லையும் ஒரு செமஸ்டருக்கு 5 பாடம் பண்ணாலும் 40 எக்ஸாம். அதே மாதிரி அசஸ்மெண்ட், அங்கே ப்ரெசன்டேஷன், ப்ரொஜெக்ட், ரிசர்ச், இன்டர்ன்ஷிப் அது இதுண்டு என்ன ஃபுல்லாக இது செஞ்சு கடைசியாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. கடைசி அவங்களுக்கு ஒரு டிகிரியும் தந்துட்டாங்க. டிகிரியும் தந்து